உயிர் அனுபவம், அவுட் ஆஃப் பாடி எக்ஸ்பீரியன்ஸ் தான். அவுட் ஆஃப் பாடி எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது ரொம்ப பெருசுலாம் இல்லை, ஓகேங்களா? நம்ம தூங்குறப்ப கிடைக்கிற ஒரு தூக்கத்துல போறோம் பாத்தீங்களா, ஒரு கனவு, லூசிட் ட்ரீமிங், அதெல்லாமே ஒரு உயிர் அனுபவம் தான். ஏன்னா அந்த இடத்துல நம்ம உடல் இல்லாத நம்ம அனுபவிக்கிறது எல்லாமே உயிர் அனுபவம் தான். ஈவன் தாட்டுமே கூட ஒரு உயிர் அனுபவம் தான். ஸோ அது ஒவ்வொருத்தரா நம்ம இப்போ அதை நம்ம ஃபீல் பண்றது இல்ல. சில டைம் தான் நம்ம அதை நல்லாவே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும், ஓகேங்களா? ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சில கான்சியஸான சில டைம் மட்டும்தான் அதை கான்சியஸா பார்க்க முடியும். ஸோ அப்படி உங்களுக்கு கிடைச்ச சில அனுபவங்களை இப்போ நாம இந்த இடத்துல பகிர்ந்துக்க போறோம் ஒவ்வொருத்தரா, ஓகேவா? அதுக்கு முன்னாடி போறதுக்கு முன்னாடி ஒரு சின்னதா ஒரு உயிர் அனுபவம்னா என்ன அப்படின்றத பத்தி திருவருட்பால இருந்து ஒரு லைன் எடுத்து புடிச்சிட்டு வந்திருக்கேன். ஸோ அதுல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி உள்ள போயிடலாம், ஓகேங்களா? கமான், லெட்ஸ் மூவ். இது பாத்தீங்கன்னா ஆளுடை பிள்ளை அப்படின்ற திருவருட்பா 4ஆம் திருமுறையில ஆளுடை பிள்ளை அப்படின்ற தலைப்புல இந்த பாடல் வருது. இதுல என்னன்னா வள்ளலார் ஞானசம்பந்தரை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறாப்புல, ஓகேங்களா? ஞானசம்பந்தர் யாருன்னா 4 பெருமக்கள்ல ஒருத்தர், அவர் தான் ஞானசம்பந்தர். அவர் அவரை எப்படி ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம்னா, அவர் ரொம்ப ஒரு சின்ன ஒரு 16 வயசு அந்த ஒரு வயது கொண்டவர், ஓகேங்களா? நீங்க பாத்தீங்கன்னா 4 பேர்ல பாத்தீங்கன்னா ரொம்ப யங்கா சின்னதா யார் இருக்காங்களோ அவர் தான் ஞானசம்பந்தர், ஓகேவா? அவரை பார்த்து வள்ளலார் கேட்கிறாரு. அதாவது வள்ளலார் இதை அதாவது நான் வள்ளலாரை பத்தி நம்ம படிக்கிறோம் அப்படின்னாலே அவருமே ஒரு சாதாரண ஒரு ஹியூமன் லைஃப வாழ்ந்து அதுல இருந்துதான் ஒரு சூப்பர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகி ஒரு சூப்பர் ஹியூமனா மாறி கடவுள் நிலை அடைஞ்சு போனவர், ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் அடையிற டைம்ல அவருக்குமே நிறைய அப் அண்ட் டவுன்ஸ் அதெல்லாம் அவருடைய லைஃப்ல இருந்திருக்கு, ஓகேங்களா? நம்ம என்னென்னலாம் பிரச்சனை எல்லாம் சந்திக்கிறோமோ இந்த காலத்துல, அதே அந்த காலத்துல அந்த மனுஷனும் இது பட்டிருக்காரு. கோவத்தாலையும் காமத்தாலையும் அப்புறம் சில இதுனாலையும் வேறு சில குணங்களாலையுமே அவருமே, அதாவது இந்த மாயை யாரையுமே விட்டு வைக்காது, பாரபட்சமே பார்க்காம எல்லாரையும் செய்யும். அது மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கணும். ஸோ அதனால அப்படி இருக்கிற பட்சத்துல அவருமே ஸ்டெப் பை ஸ்டெப் பையா தான் போறாரு. ஸோ அந்த ஸ்டெப் பைல போகும்போது ஞானசம்பந்தரை பார்த்து அவர் கேட்கிறாரு ஒரு பாடல்ல. என்ன கேட்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2வதுல, உயிர் அனுபவம் உற்றிடில் உயிர் அனுபவம் உற்றிடில் அதனிடத்தே ஓங்கருள் அனுபவம் உறும் அச்செயலிருள் அனுபவத்திலே சுத்த சிவ அனுபவம் உறும் என்றாய். அதாவது உயிர் அனுபவம் கிடைச்சதுன்னா அப்போ அதனிடத்தே ஓங்கருள் அனுபவம், ஓங்கருள்னா ஓங்குகின்ற ஒரு அனுபவம், உறும் கிடைக்கும். அந்த நல்ல அனுபவத்துல சுத்த சிவ அனுபவம் உறும். இந்த சுத்த சிவ அனுபவம், அந்த சிவானுபவம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வேர்டை நாம நோட் பண்ணி வச்சுக்கணும். சிவா அனுபவம், அதாவது ஒவ்வொரு உயிருமே உடல் கிடைக்குதுன்னா, உடல் எடுக்குதுன்னா, அதாவது இந்த மனித பிறப்பு எடுக்குதுன்னா அது மெயினா எதை அனுபவிக்கணும், எடுத்துக்க வேண்டியது மஸ்டானது எதுன்னா சிவானுபவம். இத இந்த சிவ அனுபவத்தை இந்த மனித பிறவியில மட்டும்தான் அனுபவிக்க முடியும். இந்த அனுபவத்தை பத்திலாம் நமக்கு நோ ஐடியா. இப்பெல்லாம் ஒண்ணு இருக்கா அப்படின்ற மாதிரி நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஆனா இந்த உடல்ல மட்டும்தான் இந்த சிவானுபவம் அப்படின்ற ஒண்ணத்தை அனுபவிக்க முடியும். அது எந்த மாதிரியான அனுபவம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது சிவம்ன்றது எங்கும் நிறைந்த ஒரு வியாபகத்தன்மை, ஓகேங்களா? அதாவது வியாபகம் மீன்ஸ் எங்கும் அப்படியே பரவுன ஒரு தன்மை. சோ அந்த மாதிரி எங்கும் பறந்து எல்லாம் தானாகி எல்லாமே நாமளா ஆகி பாக்குற அந்த அனுபவம், அதாவது அனுபவம், பாவனை இல்லை, ஓகேங்களா? அது அனுபவத்திலே கிடைக்கும். அது இந்த மனித உடல்ல மட்டும்தான் கிடைக்கும். இந்த மனித உடலை வச்சுதான் அதை நம்ம பிராக்டிஸ் பண்ணி கத்துக்க முடியும். அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இங்கதான் இருக்கு. சோ அதனால வள்ளலார் என்ன சொல்லுவாருன்னா, நம்ம மனித பிறவி எடுத்தோம்னா கண்டிப்பா சிவானுபவத்தை நம்ம பெறணும். அதுக்கு பெற்றுக்கொள்வதற்காக தான் நம்ம முதல்ல முயற்சி பண்ணோம். அந்த சிவானுபவம் தான் நம்மள அடுத்த கட்ட லெவலுக்கு எல்லாம் கூட்டிட்டு போவோம், ஓகேங்களா? சோ இந்த சிவானுபவத்தை அந்த வேர்டை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சோ அந்த சிவானுபவம் உரும் அப்படின்னு சொன்னியப்பா, பையிலுறும் மூவாண்டுனா 3 வயசுலேயே மூவாண்டில் சிவை தரு ஞான பால் மகிழ்ந்து உண்டு மெய் நெறியாம் பயிர் தரி தருளிய ஞான பந்தன் ரோங்கும் குருவே. அதாவது 3 வயசுலேயே ஞானப்பால் குடிச்சு மகிழ்ந்து உண்ட ஞான பந்தனே என் குருவே அப்படின்றாரு. அதாவது குருவேன்னா அப்ப வள்ளலாருக்கு திருஞான சம்பந்தர் குருன்னா, ஆமா, ஒரு குரு வழியா அவருக்கு உதவிக்கு பண்ணிருக்காரு. அதாவது குருன்னா அவரையே கடைசி வரைக்கும் புடிச்சிட்டு போறது குரு கிடையாது. அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. நமக்கே கூட நம்ம லைஃப்ல நம்ம ஸ்பிரிச்சுவலா growth ஆறப்போ ஒரு growthலயும் ஒரு டைம் பீரியட்லயும் நமக்கு ஒரு சிலர் வழிகாட்டியா அமைவாங்க. அவர்களை தான் குரு அப்படின்னு சொல்றோம், ஓகேங்களா? சோ அந்த மாதிரி ஒவ்வொரு டைம்ல ஒருத்தருக்கு அமையறப்போ அவங்கள நம்ம பிடிச்சி போகணும். நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா,
கடைசி வரைக்கும் அந்த குரு கிட்டயே தான் நான் இருக்கணும், குருவே இதுன்ற மாதிரி இதாயிடுறாங்க. அது கூடாது. அடுத்தடுத்த லெவலுக்கு போகணும். அதே சமயம் இங்க முக்கியமான இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு நல்ல குரு என்ன பண்ணுவாருன்னா, தனக்கு ஒருத்தன் வந்தான்னா அவனுக்கு வழிகாட்டி விட்டுட்டு அவனை தெத்தி விட்டுருவாரு. அப்படியே அவனை பிடிச்சி வச்சிருக்க மாட்டாரு. அதாவது பிடிச்சி வச்சுக்கிட்டோம். அதே சமயம் இவனை விட்டா மொத்தத்தையும் சொல்லி கொடுத்தா எஸ்கேப் ஆயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா சொல்றதும், அதே மாதிரி ஒரு முழுமையா புரிஞ்சும் புரியாத மாதிரி சொல்றதும் அப்படிலாம் பண்ண மாட்டாங்க. தெளிவா அவனுக்கு சொல்ல வச்சு தேத்தி விட்டு, தன்னை விட மேல்நிலைக்கு தேத்தி விட்டு அனுப்பி விடுறதுதான் ஒரு குருவோட ஒரு நிறைவு, ஒரு இது எல்லாமே. உண்மையான குரு விரும்புறது அதுதான். சோ அப்படி இருக்கிறப்போ வள்ளலாரோட அந்த ட்ரிப், அந்த ஒரு பெரிய ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல அந்த இடைப்பட்ட அந்த சின்ன இதுல இவர்கிட்ட ஒரு ஒரு கைடை கேட்கிறார். அதுதான் வந்து என்ன சொல்றது, ஒரு ஸ்பிரிட் கைடு. நம்ம அடிக்கடி பார்ப்போம்ல நம்ம சேனல்ல, மீம்ல எல்லாம் பார்ப்போம்ல, ஸ்பிரிட். ஸோ நம்மளுடைய ஆன்மாவுக்கு ஒரு வழிகாட்டியா அவங்க வருவாங்க. இந்த ஜீவனுக்கு, ஜீவன் தான் கரெக்டா இருக்கும். ஸோ ஒரு ஜீவனுக்கு வழிகாட்டியா இங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இது வந்து இங்க முக்கியமா ஒண்ணு தெரிஞ்சுக்க வேண்டியது, வள்ளலாருக்கு மட்டும் அவங்க வழிகாட்டல, ஓகேங்களா? நம்மளை போல மக்களுக்கும் அவங்களுக்கு நமக்கும் வழிகாட்டிகள் இருக்காங்க, சூட்சும குருமார்கள் இருக்காங்க. அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன் நான் அதை சொல்றேன்னா, இங்க எவ்வளவோ நிறைய நல்ல ஆன்மாக்கள்லாம் இங்க இருக்கு. அதெல்லாம் என்ன பண்ணுதுன்னா சமயத்துல ரொம்ப பயப்படுது. என்னடா இது வாழ்க்கை, என்ன போகுது, நான் எப்படி போறேன்னு தெரியலையே, யார் எனக்கு இருக்கான்ட்டு. நோ 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 நோ, நீங்க யாருமே பயப்படக்கூடாது. பிகாஸ் அப்படி பயப்படுறது பூராவே யாருன்னு பார்த்தோம்னா நல்ல ஒரு பக்குவ நிலையில இருக்கிற ஒரு நல்ல ஆன்மாக்கள் தான். ஸோ அதனால அவங்களுக்காகவே அதை நான் சொல்ல வேண்டியது. ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட மெசேஜ் பண்ணும்போது இதெல்லாம் பண்ணும்போது சொல்லுவாங்க இந்த மாதிரி இருக்கு. நமக்கு எல்லாருக்குமே ஒரு வழிகாட்டிகள் இருக்கு. அதாவது அந்த வழிகாட்டிகள் மீன்ஸ் நம்மளை வீழ்ந்துடாம தாங்கி பிடிக்கிறதுக்கு இருக்காங்க. ஸோ அதனால பயப்படாதீங்க, நமக்கும் இருக்காங்க. ஓகே. ஸோ அந்த மாதிரி இவர் வந்து அந்த குரு கிட்ட இந்த போற பாதையில கேக்குறாப்புல. என்ன கேக்குறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு சிவா அனுபவம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னியப்பா, அது எப்படிப்பா போறது, அதுக்கு என்னப்பா பண்றது, கொஞ்சம் சொல்லுப்பா அப்படின்னு கேக்குறாப்புல. அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, தத்துவ நிலைகள் தனித்தனி ஏறி, அந்த வார்த்தையை கவனிச்சிங்களா? தத்துவ நிலைகள், தத்துவம் நம்ம பாக்குறோம் பாத்தீங்களா, 36 தத்துவம். சோ அந்த 36 தத்துவத்தை பத்தி தான் இங்க சொல்றாரு. தத்துவ நிலைகள் தனித்தனி ஏறி, அந்த 36 தத்துவத்துல ஒன்னொன்னு இப்ப நம்ம பாத்துருக்கிறது வெறும் 5 தான். பயபுள்ள 5 தான் காமிச்சிருக்கான் ஒருத்தன் அப்படின்னு நீங்க கேட்கலாம். எங்கெங்க காட்டுறான், 36ன்னு சொல்றான், 5 தான் காட்டியிருக்கான், இன்னும் இருக்குது, இன்னும் 31 கிட்டத்தட்ட இருக்குது, 30 கிட்ட மேல போகுது. அப்படின்னா அப்படிலாம் என்ன கோத்து விட்டு இது பண்ணக்கூடாது, சரிங்களா? அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு வந்து காட்டப்படும், பண்ணப்படும், ஓகேங்களா? என்ன இப்படி இது பண்ணாதீங்க. அது ஒரு ப்ராசஸ்ல போனா நம்ம கரெக்டா இருக்கும்ன்றதுக்காக தான் நான் வந்து இதுவா இருக்கேன், ஓகேங்களா? ஓகே, நம்ம பேசலாம், பதட்டப்படாதீங்க. படப்பட நிறைய பேர் கை தூக்கிட்டே நிக்கீங்க, கை வலிக்குது, கொஞ்சம் இருங்க, பேசலாம். நான் பேசுறது கேக்குது இல்ல உங்களுக்கு? அதை வேற நான் செக் பண்ணிக்கணும். ஒரு இருங்க, ஒருத்தரை வச்சு நான் செக் பண்ணிக்கிறேன். கேக்குது ப்ரோ, கேக்குது. நான் இவ்வளவு நேரம் பேசுனது கேக்குதா? கேட்டுச்சா? கேட்டுச்சு ப்ரோ. அப்பாடா, ஏன்னா 10 நிமிஷம் படப்படான்னு பேசிட்டேன், எங்க இதா இருக்குமோன்னு நினைச்சேன், கேட்டிருக்கு. சரி ப்ரோ, நான் அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு அப்புறம் வந்து நம்ம இது பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஓகே, தத்துவ நிலைகள் இப்படிலாம் இருக்கேப்பா. தத்துவ நிலைகள் அதுக்குன்னா அவர் சொல்றாருன்னா, எப்பா தத்துவ நிலையெல்லாம் இருக்குது, அதெல்லாம் நீ போய் கொஞ்சம் கடந்தா என்ன வரும்னா, தனிப்பரநாதமாம் தலத்தே ஒத்ததன் மயமாய் நின்னை நீயின்றி. இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். இந்த நாத இந்த நிலையை கடந்து, நாதவெளி. நாதம்னா ஒன்றும் பயப்பட தேவையில்ல, கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. நாதம்னா நாதவெளி. நாதம்னா எங்க முதல்ல பார்த்தோம் பாத்தீங்களா, ஃபர்ஸ்ட் டைமென்ஷன், அந்த இது சிவவெளி நாத இதுன்ட்டு. இதெல்லாம் மறுபடியும் ரீகால் பண்ண போடுது, எல்லாம் மறந்துடும். என்ன சொல்றது, கடவுளே என் மேலேயும் குத்தம் இருக்கு, மறந்து போறவங்களையும் குத்த சொல்ல முடியல, எப்படி சொல்றது? சரி விடுங்க. அதுக்குதான் அந்த மேப் எல்லாம் வச்சிருக்கணும், கையிலேயே வச்சுக்கணும். டெய்லி ஒன்ஸ் இப்படி கேலரி பக்கம் போகும்போது அப்படி ஃபேவரட்டா அதை வச்சுக்கணும். போகும்போது இப்படி பாத்துக்கணும். ஓகே, இது விந்து, இது சக்தினா இது நாதம், சக்தினா விந்து, சிவம்னா நாதம் அப்படின்னு வச்சுக்கணும், ஓகேங்களா? பாத்துக்கோங்க, ஏன்னா அப்புறம் யூஸ் ஆகும், இது ரொம்ப மெயினானது. சோ அப்படி பரநாதத்துக்கெல்லாம் கடந்து போனா என்ன ஆகும்னா, நின்னை நீ இன்றி, ஓகே, நின்னை நீ இன்றி உற்றிடில் உயிர் அனுபவம் அப்படின்றாரு. சோ அப்போ உன்னை நீ இல்லாம உணர்ந்தால் அதுவே உயிர் அனுபவம் அப்படின்னு சொல்றாரு. சோ அது எப்படி, என்ன நான் இல்லாம எப்படி நான் உணர்ந்தா அது உயிர் அனுபவம் ஆகும் அப்படின்னா என்ன மீனிங்னா, இந்த இடத்துல நின்னை அப்படின்றது இந்த உடலை சொல்றாங்க. இந்த உடலை நின்னை நீ இன்றி, இந்த உடல் இன்றி நீ உணர்ந்திடில், நீ உணர்ந்தா அதுவே உயிர் அனுபவம்
அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சோ அப்போ இந்த உடம்ப தாண்டி போறது இதுதான் உயிர் அனுபவம். இது வந்து நாதவெளிக்கு அப்பால நம்ம போகும்போதுதான் இது பாசிபிள் அப்படின்றது இங்க நமக்கு தெரிய வருது. ஓகேங்களா? குறிப்பா இதுக்கு வந்து ஒரு ஒரு ரெஃபரன்ஸ் உங்களுக்கு காட்டணும்னு வேற நான் எடுத்து வச்சிருக்கேன். அது என்ன ரெஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டாக்டர் ஸ்ட்ரேஞ்சில் வந்து பாத்தீங்கன்னா அப்படி நெத்தியில அப்படி கை வச்சு அப்படி தட்டின உடனே அவன் உள்ள அப்படியே ஜூன்னு போவான். ஸோ அப்போ போனீங்கன்னா அந்த ஒரு போர்ட்டல் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி இதாகிட்டே இருக்கும். அது வந்து கிட்டத்தட்ட ஒரு நாதவெளி தான் அது. அந்த ஒரு இது வந்து பாத்தீங்கன்னா இப்படி 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 இப்படின்ட்டு அப்படியே ஸ்பீக்கர் மாதிரி இப்படி இப்படி ஓப்பன் ஆகும். நீங்க கவனிச்சிருப்பீங்களா எனக்கு தெரியல. கவனிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் அப்படியே ஸ்கிரீன் ஷேர் பண்ணி இந்த பக்கம் உங்களுக்கு காட்ட முடியுதான்னு பாக்குறேன். இருங்க. What is real? What is real? ஓகே, இப்போ போவோம். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம போகும்போது அந்த சாரி காய்ஸ், சாரி டு இன்டரப்ட். இதுக்கு மேலே நமக்கு லைவில் நடந்த எந்த வீடியோவுமே நமக்கு பதிவாகல. ஆனால் டோன்ட் வரி, ஆடியோ நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ அந்த ஆடியோ மட்டும் வச்சு நான் இதை ஒப்பேற்றி வச்சு வீடியோ பண்ணியிருக்கேன். அதை கேட்டு மகிழுங்க. இது ஏன் நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்லேருந்து இன்னொரு ஆப்புக்கு போய் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போய் உங்களுக்கு புரிய வைக்கணுன்ற அந்த ஆர்வ கோளாறில் வந்த விளைவு இது. ஸோ அதனால் இனி அதை பார்த்துக்கிறேன். இனி இந்த மாதிரி நடக்காது. ஸோ அதுக்கு என்ன மன்னிச்சிருங்க. மிச்ச வீடியோவை கண்ணை மூடிட்டு ஆடியோ கேட்குற மாதிரி கேட்டு மகிழுங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம போகும்போது அந்த இதுக்குள்ள அவன் போனான் பார்த்தீங்களா, அந்த டைமென்ஷனுக்குள்ள ஜூன் அப்படி போனான் பார்த்தீங்களா. அப்போ போகும்போது ஒரு போர்ட்டல் ஓப்பன் ஆச்சு. அந்த போர்ட்டல் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு எப்படி ஓப்பன் ஆச்சு, ஒரு ஸ்பீக்கர் மாதிரி தானே இருந்தது. ஒரு ஸ்பீக்கர் பீட் கேட்டா அப்படியே புக்குன்னு அப்படி இதாகும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஓப்பன் ஆச்சு பார்த்தீங்களா, அதுதான். ஸோ அந்த மாதிரி தான் ஒரு நாதவெளி ஓப்பன் ஆகுறதுனுடைய இது அப்படிதான் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான வெளிகள்லாம் கடந்து போனாதான் அந்த மாதிரி ஒரு அனுபவம் நமக்கு கிடைக்கும். இதுல ஒரு சிறப்பு என்னவென்றால், நீங்க இந்த கேள்வி அவங்க கிட்ட கேட்கலாம். என்னன்னா, ஸோ இதெல்லாம் நாம எப்போ இந்த மாதிரிலாம் நாம போறது, நீங்க எப்போ இந்த தத்துவத்தெல்லாம் நாம முடிக்கிறது, அதை புரிஞ்சுக்கிட்டு நான் எப்போ இதெல்லாம் கடக்கிறது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, வெயிட், தத்துவம் முடிக்கிறது அதெல்லாம் கடக்கிறது எல்லாம் இருக்குது, நடக்குது. ஆனா விஷயம் என்னன்னா, டெய்லியே நாம இந்த மாதிரி ஒரு டைமென்ஷன், இத்தனை டைமென்ஷனையும் தாண்டி நாம போயிட்டு வந்துகிட்டு தான் இருக்கோம் அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? உண்மை அதுதான். நிஜமா நம்ம ஒவ்வொரு நாளுமே இத்தனை டைமென்ஷனையும், அதான் நம்ம பார்த்தோம் பாத்தீங்களா. ஃபர்ஸ்ட் டைமென்ஷன் என்ன, இந்த தூள வெளி பிசிக்கல் வேர்ல்டு. அதுக்கப்புறம் என்ன, சூக்கும வெளி ஆஸ்ட்ரல் வேர்ல்டு. அதுக்கப்புறம் என்ன, அதுக்கும் மேல போனா அதிசூக்கும வெளி, அந்த வெளி. ஸோ இந்த வெளின்னு சொல்லிட்டு அந்த வெளி, இந்த வெளின்னு சொல்லிட்டு எல்லா வெளியும் கடந்து போய் நாதவெளிக்கு அப்பால நம்ம போய் தாண்டி நம்ம உயிர் ஆக்சுவலி நம்ம ஆன்மா அங்க போய் கொஞ்ச நேரம் இளைப்பாறிட்டு வருது. எங்கன்னா இறையோட. அதுக்கெல்லாம் அப்பால தானே இருக்காரு நம்மால அடுப்பெருஞ்சோதி ஆண்டவர். ஸோ அந்த அளவுக்கு போயிட்டு வருது, ஒன்றிணைஞ்சு சிவத்தோட போய் ஒன்றிணைஞ்சு ஆன்மா லகிச்சுட்டு அதுக்கப்புறம் மீண்டும் இங்கதான் வருது. அங்கேயே இருந்துட முடியாது. பிகாஸ் நமக்கு இங்க கணக்கு இருக்கு, உடம்பு இங்க இருக்கு. ஸோ அதனால அங்கேயே டேரெல்லாம் போட்டுற முடியாது. ஸோ அப்படி போயிட்டு நம்ம வரதாலதான் நமக்கு ஒவ்வொரு நாளினுடைய தொடங்கும் போது ஒரு புத்துணர்ச்சி இருக்கு. சரி, இன்னைக்கு ஒரு வாட்டி இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணுவோம் அப்படின்ற அந்த ஒரு இவ்வளவு டிப்ரெஷனுக்கு அப்புறமும் நமக்கு ஒரு அந்த ஒரு சப்ரெஷனுக்கு அப்புறமும் ஒரு இது கிடைக்குதுன்னா, பண்ணலாம், இருக்கலாம், வாழலாம் அப்படின்ற ஒரு தெம்பு வருதுன்னா, அதுக்கு மெயின் ரீசன் நாம இறையோட போய் சேர்ந்துட்டு வர்றதாலதான். அவர் நமக்கு வந்து இது பாட்டி குளிப்பாய், அதை என்ன சொல்றது, தடவி கொடுக்கறதால தான் நம்மளால இதெல்லாம் இங்க நம்மளால வாழ முடியுது, குப்பை கொட்ட முடியுது. இல்லைன்னா இது ஆகாது. அதனால நிறைய பேர் என்ன சொல்றாங்க, தூங்கிட்டு வந்தா கொஞ்சம் இதுவா இருக்கும், தூக்கம் தான் நமக்கு வந்து இது அப்படின்றாங்க. புரியுதுங்களா? ஸோ இதுதான் மெயின் ரீசன். இதை நம்ம வந்து அதனாலதான் இப்போ இந்த டாபிக் எடுக்கிறதோட மெயின் ரீசன், நீங்க ரொம்ப இது பண்ணி வேணாம். உயிர் அனுபவம்ன்றது ஏதோ இதெல்லாம் கடந்து போய் தியானம் எல்லாம் பண்ணினாதான் நமக்கு வரக்கூடிய ஒண்ணு அப்படின்லாம் இல்ல. தூக்கத்திலேயே நமக்கு கிடைக்கிற ஒரு விஷயம் தான் அது. சிலருக்கு ஒரு கான்சியஸா பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குது அந்த ட்ரீம்ல. ஓகேங்களா? அந்த மாதிரியான அனுபவங்கள். சிலருக்கு தியானத்தின் பண்றதன் மூலமாக உயிர் அனுபவம் கிடைக்கும், இந்த உடம்பை விட்டு போகிற அந்த ஒரு அனுபவம். ஸோ அந்த மாதிரியான அனுபவங்கள். அதுக்கப்புறம் ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன், இந்த ஆஸ்ட்ரல் டிராவல். அதாவது ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷனா ஒன்றும் இல்லை, இந்த சூக்கும வெளியில நம்ம போய் சில டைம்ல சிலரெல்லாம் வந்து சில வேர்ல்டுக்கெல்லாம் நம்ம போவோம், சில டைமென்ஷன்லாம் போவோம். அங்க சிலரெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். சிலருடைய சித்தர்கள் நான் வந்து தரிசிச்சேன் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாமே கூட ஒரு ஆஸ்ட்ரல் டிராவல் தான், ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன் தான். ஸோ ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன்ன்றது என்னன்னா, நம்மள நாமளே பாக்குறது, நம்மளுடைய உடம்ப நாம சில டைம் நாமளே பார்ப்போம். யாரா இவன் படுத்துன்னு இருக்கிறவன் அப்படின்ற மாதிரியான அனுபவம்லாம் இங்க சிலருக்கு நிகழ்ந்து இருக்கலாம். எல்லாருக்கும் சொல்ல முடியாது, ஏதோ 2-3% நிகழ்ந்திருக்கலாம். ஸோ அப்படிப்பட்டவர்கள், அந்த மாதிரியான கொண்டவர்களும்
ஆஸ்ட்ரல் டிராவல் இந்த மாதிரியான உடலை விட்டு அந்த உயிர் அனுபவங்கள் உங்கள யாருக்காவது இருந்தது என்றால் அதுதான் நாம இன்னைக்கு ஒவ்வொருத்தரா பகிர்ந்துக்க போறோம். சோ ரொம்ப நேரம் நாம ஒவ்வொருத்தருக்கும் எடுத்துக்க வேணாம். வரவங்க எல்லாம் ஒரு நல்ல ஒரு ஸ்டோரியா இருக்கிற பட்சத்துல ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள இல்ல ஒரு 3 நிமிஷத்துக்குள்ள ஆளாளுக்கு ஷார்ட்டா சொல்லி முடிச்சிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா நிறைய பேர் பேசிக்கிட்டே நம்ம போற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? சோ இதுல ஒவ்வொருத்தரும் ஒன்னொன்னும் சொல்லிக்கிட்டே போவோம். அவங்க அவங்களுடைய அனுபவத்தை. இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் இருக்கிற அனுபவம் யாருக்கு இருக்கு அந்த அனுபவம்? சோ கை தூக்குங்க. யாருக்கு? நான் வந்து பார்த்து எடுத்து விடுறேன். யார் 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 பேச விரும்புறீங்க? ஓகே, ஃபர்ஸ்ட் பிரபான்றவங்க வராங்க, அவங்க கிட்ட கேட்போம். ஓகே பிரபா, நீங்க பேசலாம் உங்களுடைய இதை. ஹலோ. கேக்குதுங்க பிரபா, நீங்க பேசுறது. என்னோட ஃபர்ஸ்ட் அனுபவம் வந்துட்டு நான் ரொம்ப பக்தி மார்க்கமா போயிட்டு இருந்தப்போ நிகழ்ந்தது. ஓகே. இப்ப நீங்க ஞான மார்க்கத்துல போறீங்க, புரியுது, சூப்பர், குட். அது ஒரு ஈவினிங் டைம்ல யாரும் இல்ல, தனியா விளக்கு ஏத்தி வச்சுட்டு உட்காந்துட்டு ஒரு மந்திரம் ஒண்ணு நான் உச்சரிச்சிட்டு இருந்தேன். அப்படி இருக்கிறப்போ ஒரு ஒரு பிளாக் டனல், இப்போ நீங்க ஒரு வீடியோ காமிச்சீங்களா அந்த மாதிரி வந்துச்சு. அதுக்குள்ள ரொம்ப டீப்பா உள்ள போக போக ஒரு ஸ்டேஜுக்கு மேல தலையில ஸ்டார்ட் பண்ணி இந்த ஸ்டொமக் வரைக்கும் ஒரு வைப்ரேஷன் பயங்கரமா இருந்தது. தலையில இருந்து எங்க வரைக்கும் சொல்றீங்க? இது வரைக்கும், வயிறு வரைக்கும் ஒரு பயங்கர வைப்ரேஷன், அப்படியே மேல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா கீழே வரைக்கும் இறங்கிட்டே வருது. இந்த டனலும் கண்டினியூவா நான் உள்ள போயிட்டும் இருக்கேன், பிளஸ் இந்த அனுபவம் வந்துட்டே இருக்கு. ஒரு ஸ்டேஜுக்கு மேல நடுக்கம் அதிகமாயிட்டு என்னால அத பேலன்ஸ் பண்ண முடியல. பயந்துட்டு நான் டக்குன்னு எந்திரிச்சிட்டேன். ஒரு 1/2 hour கட்ட என்னால அந்த கை கால் உதறல் நடுக்கம் நிக்கவே இல்லை. இது ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் இந்த பாதைக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் இப்போ ரீசெண்டா ட்ரீம்ல வந்துச்சு. ஆக்சுவலி அந்த இடத்துல வந்து அது ஒரு கோவில். அந்த கோவில்ல ஒரு நான் வந்து காளியா மாறி, அது நான் என் உருவமே தான். ஆனா நான் கழுத்துல அந்த காளிக்குரிய அந்த மாலையெல்லாம் போட்டுட்டு நான் சாமி ஆடிட்டு இருக்கேன். அதுக்கு நேர் ஆப்போசிட் கேட்டு கிட்ட நின்னு என்ன நான் தேவையில்லாம ஏன் இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணி அங்க ஆடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அங்க ஆடுற அதையும் பாக்குறேன், ஆடிட்டு இருக்க இந்த பக்கம் நின்னு பாக்குறேன், இந்த பொண்ணையும் பாக்குறேன். நான் 3 விதமா நின்னு பாத்துட்டு இருக்கேன். அங்க ஆடுறதும் நானே, அது ஆப்போசிட்ல நின்னு பாக்குறதும் நானே, அப்படி பாக்குறதையும் இந்த பக்கமா தள்ளி பாக்குறதும் நானே. ஒரு செகண்ட் அப்படியே நில்லுங்க காய்ஸ், சோல்ஸ், இதை கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு இப்ப சொன்ன இந்த நானே இங்க இருந்தும் பாக்குறது நானே, அங்க இருந்தும் பாக்குறது நானேன்ற இந்த இதை நோட் பண்ணிக்கோங்க. இது நமக்கு பின்னால நாம டிஸ்கஸ் பண்றதுக்கு இது யூஸ் ஆகும். நீங்க கண்டினியூ பண்ணலாம் பிரபா, சொல்லுங்க. இப்போ ரீசெண்டா சம்டைம்ஸ் ஏதாவது ரொம்ப சாமி கும்பிடும்போது யாராவது என்கிட்ட ஏதாவது பேசும்போது சடனா நான் கொஞ்சம் வேற மாதிரி ரியாக்ட் பண்ணுவேன். அது எனக்கே ஞாபகம் இருக்காது. என் பாடிக்குள்ள வேற ஒரு சோல் வந்து அவங்களுக்கு ஏதாவது பேசிட்டு ஏதாவது ஒரு சொல்யூஷன் சொல்லிட்டு போவாங்க. இன்னைக்கு நிகழ்ந்தது அது ஈவினிங். அவங்க பேசுறப்போ எதை கேட்டப்போ சடனா அவங்களுக்கு பதில் சொல்றேன். பதில் நான் பேசல, ஆனா உள்ள இருந்து வேற ஒருத்தங்க பேசுறத என்னால ஃபீல் பண்ண முடியுது. நான் பேசல, இந்த இடத்துல வேற ஒருத்தங்க பேசிட்டு இருக்காங்கன்றத என்னால 2 சைடையும் பார்க்க முடிஞ்சிச்சு, புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு. கிட்டத்தட்ட ஒரு மீடியம் மாதிரி. இத வந்து ஆக்சுவலி மீடியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து மீடியம்னா என்னன்னா எப்படி சொல்லுவாங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா, இப்போ அதாவது இது வந்து ஆக்சுவலி வெஸ்டர்ன் சைட்ல சொல்றப்படுகின்ற ஒரு விஷயம். ஆனா இது வந்து நம்ம சைட்ல எப்பயோ இருக்கு. மீடியம் மீன்ஸ் என்னன்னா இடைப்பட்ட ஒரு நிலையில இருக்கிறது. அதாவது மீடியம்னுவாங்கல்ல, இங்கேயும் இல்ல இங்கேயும் இல்ல, நடுவுல மீடியமா இருக்குன்ட்டு. ஸோ மீடியம்ன்றது அதாவது ஒரு உடல் இல்லாத ஒரு ஃபார்ம்ல இருக்கிற ஒருத்தங்களுக்கும் உடல் கொண்ட இந்த ஃபார்ம்ல கொண்டவர்களுக்கும் இடைப்பட்ட இவர்களுக்கு தன்னுடைய தகவலை இப்போ ஒன்னு சேர்க்கணும். உடல் இல்லாத ஒரு ஃபார்ம்ல இருக்கிற ஒரு சோல், ஒரு ஸ்பிரிட் வந்து இவங்களுக்கு ஏதோ ஒண்ணு சொல்லணும் அப்படின்னா அந்த ஸ்பிரிட்டால டைரக்டா வந்து இவங்க கிட்ட கான்டாக்ட் பண்ண முடியாது. ஏன்னா இங்க இவங்களுடைய ஒரு பக்குவ நிலை அப்படி இருக்காது. எப்பவுமே இவங்க மைண்டு ஃபர்ஸ்ட்ரேட்டடா ஏதோ ஒன்று நினைச்சிட்டு இருக்கும்போது அவங்களால அவங்க கிட்ட வந்து சொல்ல பார்ப்பாங்க. ஆனா இவங்க எப்பவுமே ஒரு ஓவர் திங்கிங்லேயே இருக்கிற பட்சத்துல அவங்களால உதவ முடியாத பட்சத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, அதாவது இந்த உலகத்திலேயே அவங்க கூட வசிக்கிற ஏதோ ஒரு உடல் கொண்ட ஒரு ஆன்மாவோட அவங்க வந்து கம்யூனிகேட் பண்ணுவாங்க. இந்த உடம்ப அவங்க யூஸ் பண்ணி இவங்க பேசுவாங்க. சோ அதுக்கு மீடியம்ன்றது தான் அவங்களுடைய பேரு. அவங்க வந்து இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த உடம்ப அவங்களுக்கு கொடுத்துருவாங்க கொஞ்ச நேரத்துக்கு. சோ அந்த கம்யூனிகேட் பண்ண வர அந்த ஸ்பிரிட் வந்து இவங்க மூலியமா பேசிட்டு போறதுதான் வந்து இட்ஸ் ஒரு மீடியம் பிளாட்ஃபார்ம் இப்படி சொல்லுவாங்க. சோ அதுதான், அந்த மாதிரிதான் ஏதோ நிகழ்ந்திருக்கு. சொல்லுங்க. அவ்வளவுதான். இந்த மாதிரி அந்த பேசுற இடத்துலயும் நான் யோசிப்பேன், என்ன நான் பேசவே இல்லை, வேற யாரு பேசுறாங்கன்றதும் எனக்குள்ள ஓடிட்டு இருக்கும்.
ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர். அந்த ஒரு ஸ்கிரிப்ட் பேசுறப்போ கூட இந்த இடத்துல எனக்கு தெரியும் நான் பேசல, இப்ப யாரோ உள்ள இருந்து யாரோ பேசிட்டு இருக்காங்கன்றத நல்லா உணர முடியும். ஆனா இதுதான் இந்த என்னுடைய அனுபவம். ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர் பிரபா, தேங்க்யூ தேங்க்யூ. நீங்க இவ்வளவு தூரம் வந்து சொன்னதுக்கு மிக்க நன்றி. நான் மியூட் பண்ணிக்கிறேன் உங்களை. நன்றி. ஓகே ஓகே, நல்ல ஒரு தொடக்கமே. பரவாயில்ல, ஏதோ ரொம்ப ஒரு புஷ்ஷா இருக்கும்னு நினைச்சேன், ஆனா பரவாயில்ல, ஒரு நல்ல ஒரு இதுவா தான் இருக்கு. இங்க இருந்து நம்ம அவங்க கிட்ட இப்ப சொல்லிட்டு போன நம்ம சோல் ஃபாலோவர் கிட்ட நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, அவங்க ஆக்சுவலி வந்து விட்னஸிங் பண்ணியிருக்காங்க. நல்லா கவனிச்சிங்களா? அவங்க விட்னஸிங் பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்து நம்ம தன்னை அறிதல்ல சொல்லப்பட்ட ஒண்ணு. விட்னஸிங் இஸ் த வெரி 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 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். அந்த விட்னஸிங் இல்லைன்னா நாம இறைவனை பார்க்கறோன்றதே தெரியாம போயிடுவோம். ஆக்சுவலி நமக்கு கிடைக்கிற மிகப்பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமும் கிடைக்குது, நமக்கு ஒவ்வொரு நாளுமே கிடைக்குது. ஆனா அதை நாம அனுபவிக்கிறோம் அப்படின்றதுக்கு நாம அதை பார்த்தாதானே நமக்கு தெரியும், விட்னஸிங் பண்ணாதானே நமக்கு தெரியும். புரியுதுங்களா? சோ அப்போ அந்த விட்னஸிங் எப்போ வளர்த்துக்கணும்னா, அந்த அனுபவம் எல்லாம் கிடைக்காத அப்பவும் நாம நம்மளே விட்னஸிங் பண்ணிட்டு நமக்கு சொன்ன அந்த தன்னையறிதல் படி நம்ம இருக்க ஆரம்பிச்சாதான் இந்த விட்னஸிங்ன்ற இந்த பழக்கம் நமக்கு ஒட்ட ஆரம்பிக்கும். அது முதிர்ச்சி அடைய தான் இப்போ இவங்களால சொல்ல முடியுது. பிரபாவால இப்ப இவ்வளவு தூரம் சொல்ல முடியுதுன்னா, அவங்க மத்த நேரத்திலேயே அதுக்கு முன்னாடியே செல்ஃப் ரியலைசேஷனுக்கான ப்ராசஸ்ல இருந்ததாலதான் அதை சொல்ல முடியுதுன்னு நான் நினைக்கிறேன். சோ சூப்பர். இது வந்து எதுக்கு சொல்றேன்னா, விட்னஸிங் இவ்வளவு இருக்கு. நாம ஏதோ சும்மா இவன் பேசிட்டு போயிட்டான்னு நினைச்சுக்க வேண்டாம். விட்னஸிங்க்கு அவ்வளவு இது இருக்கு. ஸோ அதனால பாருங்க. அப்பதான் இந்த மாதிரியான இதெல்லாம் நமக்கு நடக்கிற விஷயத்தையும் ட்ரீமையும் ரீகலெக்ட் பண்ண முடியும். பிளஸ் அதை நம்ம பார்க்கவும், அந்த விஷயம் நடக்கும் போதும் நம்மளால உணர்ந்து பார்க்க முடியும். ஓகேங்களா? ஸோ அடுத்து நம்ம போயிடுவோம். வேற யார் நல்ல ஒரு இதை வச்சு பேசுறா? அருண் பிரகாஷ் பேசுங்க. அருண் பிரகாஷ், நீங்க பேசலாம். உங்களுக்கு வாய்ஸ் அலோ கொடுக்கப்பட்டுள்ளது. வந்துட்டார் அருண் பிரகாஷ் வந்துட்டார். சொல்லுங்க ப்ரோ. ஆப்ஷன் ஆச்சு ப்ரோ. ஆக்சுவலா இது எப்படி ஆச்சுன்னா 2019ல வந்து நான் வள்ளலார் பிரின்சிபல்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன் ப்ரோ. எக்ஸாக்டா ஓகே சூப்பர். 2019ல பாத்தீங்கன்னா நான்வெஜ் எல்லாம் விட்டுட்டு சரி வள்ளலார் தான் சரி இந்த மரணமில்லா பெருவாழ்வு பத்தி பண்ணிட்டு அருட்பெருஞ்சோதி அகவலார் ரெகுலரா படிச்சுட்டு இருந்தேன். ஓகே சூப்பர். அப்படியே ஒரு 6 மந்த்ஸ் ரெகுலரா வடலூர் போயிட்டு அப்படியே அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு நாள் ரூம்ல படுத்து தூங்கிட்டு இருந்தேன். திடீர்னு எனக்கு தெரியாம ஒரு சோல் மட்டும் அப்படியே உடம்புல இருந்து அப்படியே வெளியே போயிட்டே இருக்கு. அதாவது ஒன்னா இல்ல பல விஷயங்களா? புரியல. அதாவது ஒரு சோலா இல்ல ஏதோ பல சோல் வெளில போற மாதிரி சொல்றீங்களே? ஒரு சோல் தான். ஓகே ஓகே, பேசுங்க. ஒரே சோல் தான். வெளியே போகுது. அப்படியே மேல பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெட்ல இருந்து ஒரு 6 feet வெளியே போயிருக்கோம். அப்படியே போகும்போது மேல அப்படியே ஒரு ஒயிட் கலர் லைட் அப்படியே ஃப்ளோட் ஆயிட்டே இருக்கு. நானும் அப்படியே நினைக்கிறேன், ஓ இதுதான் அருட்பெருஞ்சோதி வந்துட்டாரு போல, நம்ம அப்படியே நீ போய் அவரோட கலந்துருவோம் அப்படின்ட்டு நானும் அப்படியே ஒரு கிட்ட வரைக்கும் போயிட்டேன். சிங்கம் கிளம்பிருச்சே அப்படின்ட்டு வந்துட்டேன் அவ்வளவுதான். சரி முடிஞ்சிடா, நம்ம வாழ்க்கை முடிஞ்சு முக்தி. ஆசை 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 குறும்பு அதுக்குள்ளயா இன்னும் நாள் இருக்கு. சொல்லுங்க. அப்புறம் போக போக அப்படியே திரும்பி பாக்குற பாடி மட்டும் கீழே கிடக்குது. ஓகே அப்படின்ட்டு அப்படியே போயிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் அனுப்பிச்சு விட்டாப்ல. மறுபடியும் ரிட்டர்ன் ஆயிடுச்சு. அச்சச்சோ. இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு 4 times நடந்துருச்சு. பஸ்ல வரும்போது அந்த மாதிரி நடந்துச்சு. 3 time நான் இருந்த அதே ரூம்லயே அதே மாதிரி நடந்துச்சு. ரூம்ல நடந்தது கூட ஒரு பஸ்ல வரும்போது நடந்தது. நீ அதை எப்படி நீங்க சமாளிச்சீங்க அது சொல்லுங்க. அதான் பயங்கரமானது. அது பாத்தீங்கன்னா நான் கோயம்புத்தூர் டு சென்னை பஸ் டிராவல் பண்றது நைட்ல தான். அது பாத்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 10:30 அந்த மாதிரி தான். திடீர்னு அப்படியே ஃபுல்லா அந்த மாதிரி அதேதான் ஒரு ஜோதி தோன்றுது, அப்படியே வெளியே போகுது. அதே நான் கலந்துருவேன்னு நினைக்கிறேன், மறுபடியும் உள்ள அனுப்பிச்சு விட்டாரு அந்த பாட்டிக்குள்ள. நீங்க கேப்பீங்களா அப்புறம் அவர்கிட்ட போய், என்ன சோ காட்டுறீங்களா, மேல போறேன் கீழே வரேன், என்ன கதை இது அப்படின்ட்டு இப்படியாதான் பண்ணி விட்டாப்ல. அதான் புரியுது புரியுது. அதுக்கப்புறம் சரி ஓகே இதுதான் அருட்பெருஞ்சோதி, இப்படிதான் நிறைய பேர் சொல்றாங்களா ட்ரீம்ஸ்ல வருவார் அப்படி வருவார். சரின்ட்டு நான் சரி கொஞ்சம் சின்சியரா ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு வள்ளலார் கூட இந்த 1 மணி நேரம் வந்து ப்ரே பண்ணா இறைவனை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. பேருபதேசம்ல சொல்லியிருப்பாரு. சரி ஓகே அப்படின்னு நான் ஒரு 2 months சின்சியரா எதுவுமே போனே யூஸ் பண்ண மாட்டேன். ஆபீஸ் போயிட்டு வருவேன், ஜஸ்ட் ஒரு 3 hours கண்டிப்பா ப்ரே பண்ணிட்டு மகாமந்திரம் அருட்பெருஞ்சோதி அருட்பாதான் படிச்சுட்டு அப்படியே ஒரு 2 months பார்க்கணும்னு ப்ரே பண்ணிட்டே இருந்தேன். திடீர்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு 2 months கழிச்சு நான் ஒரு அரௌண்ட் எக்ஸாக்டா 12:20 AM காலையில நான் படுத்துட்டு இருக்கேன். தூக்கம் வராம அப்படியே படுத்துட்டு இருக்கேன். திடீர்னு என்னோட பூர்வ மத்தியில வந்து ஒரு ஆரஞ்சு கலர் லைட் மாதிரி தோன்றுது. ஃபர்ஸ்ட் சின்ன டாட்டா தோன்றுச்சு. அதுக்கப்புறம் அப்படியே 2 காது அடைச்சிருச்சு.
அந்த அந்த லெவல் வேற லெவலா இருக்கும். அந்த காது அடைக்கிற சீனாரியோ வேற லெவலா இருக்கும். சொல்லுங்க சொல்லுங்க. அப்புறமா அது எப்படி இருக்கும்னா, இப்படியே நம்ம பாத்துனே இருக்கும்போது டேய் எவன்டா அவன் காது அடிச்சவன், கதவு சாத்தின மாதிரி இருக்கும். திடீர்னு எவன்டா கதவு சாத்தினவன், ஆளே இல்ல அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆமா நிறைய இதா இருக்கு. சொல்லுங்க. நானும் பட்டிருக்கேனே, ஏக்கோ விழுந்திருக்கே. சொல்லுங்க. சூப்பர் சூப்பர். அப்புறம் சொல்லுங்க சொல்லுங்க. அப்படியே அந்த ஜோதி பெருசாயிடுச்சு. பெருசானதுக்கு அப்புறம் ஒரு மியூசிக் மாதிரி கேட்டு ஒரு வாய்ஸ், யார் என்று தெரிகிறதா பார்த்துக்கொள். அப்பா அப்பா அப்பா, நான் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டேன் ப்ரோ. நீங்க ஆனா உண்மையிலே வேற லெவல் ப்ரோ. அப்புறமா போயிட்டாரு. அப்புறமா கொஞ்சம் இது எனக்கு ரியலைஸ் பண்றதுக்கு ஒரு 6 months ஆயிடுச்சு. இதுதான் நான் சும்மா விளையாட்டுக்கு விட்டுட்டேன். நான் கொஞ்சம் சின்சியரா ட்ரை பண்ணி இன்னும் கொஞ்சம் நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருந்தேன் ஏதோ அப்படின்ட்டு விட்டுட்டேன். ஆனா அதுக்கப்புறம் நான் இதை வெளியே ஷேர் பண்ணும்போது எல்லாம் வந்து என்ன சொல்லிட்டாங்க, இதெல்லாம் ஏதோ பிரெயின் இல்யூஷன் அந்த மாதிரி சொல்லிட்டாங்களா. சரி இப்படி சொல்றாங்களே அப்படின்ட்டு நானும் அருட்பெருஞ்சோதி கிட்ட கேட்ட. திடீர்னு ஒரு நாள் அதே மாதிரி காலையில ஒரு 5-10 அந்த மாதிரி அதே மாதிரி காதடிச்சுச்சா. சரி இந்த டைம் வாயை திறந்து பேசிடுவோம் அப்படின்ட்டு மவுத் ஓபன் பண்ற, அடைச்ச காத்து அப்படியே வெளியே போகுது. அப்பதான் தெரிஞ்சு ஒரு ரியலாத எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னு. அது ஆக்சுவலி இந்த மாதிரி சொல்லுங்க சொல்லுங்க. அது ஆக்சுவலி எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த யார் அது தெரிகிறதா அப்படின்றது வேற யாருக்கும் வரல இல்ல, நமக்கு வழி காட்டுறாங்க பாத்தீங்களா. இப்ப சொன்ன பாத்தீங்களா ஸ்பிரிட் கைடுன்ட்டு, சூட்சும குருமார்கள் அவர்கள் சொல்றதோட வாய்ஸ் தான் அந்த மாதிரி தான். அது வந்து எப்படின்னா, அவங்க வந்து நம்ம கிட்ட ஏன்னா அருட்பெருஞ்சோதி வந்து நம்ம கிட்ட பேசும் பண்ணோம். ஆனா இந்த மாதிரி ஒரு நம்மளுடைய அறிவுக்கு இறங்கி வந்து பண்ணக்கூடியவங்க யாரா மெயினா இருப்பாங்கன்னா, நமக்கு வழிகாட்டுறவங்க தான். அவங்க வந்து தன்னை வந்து வெளிக்கப்படுத்திக்க மாட்டாங்க. நான் உனக்கு வழிகாட்டுறேன் அப்படின்னோ, இல்ல நீ எனக்கு கீழே இருக்கணும் அப்படின்னோ பெருமூர்த்திக்காக அதை பண்ண மாட்டாங்க. புரியுதுங்களா? நம்மளை விட இப்ப நாம ஒரு கொஞ்சம் முன்னேறி போன ஒரு சோலா இருந்ததுன்னா, இந்த மாதிரி ஒரு சோல் இப்ப நாம எவ்வளவு தவிக்கிறோம், இந்த மாதிரி ஒரு சோல் இருந்ததுன்னா நாம தூக்கி விட மாட்டோமா என்ன எது அப்படின்ட்டு ஒரு இதுதானே. சோ அந்த மாதிரி அதுதான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, திருமூலர் கூட சொல்லுவாரு, இறைவன் இருக்காரு. ஆனா இறைவனை மெய்ப்பொருளை பார்த்து அவங்களுடைய புடிச்சு போனா சீக்கிரம் போலாம். அவங்க மூலியமா தான் உங்களுக்கு வந்து ஒரு கேட் பாஸே ஈஸியா கிடைக்கும். ஏன்னா அப்படியே டைரக்டா நம்ம அருட்பெருஞ்சோதி போறதை விட அருட்பெருஞ்சோதி நிலையை அடைஞ்சவர்களை புடிச்சு போகும்போது நமக்கு இன்னும் சீக்கிரம் கிடைக்கும் அப்படின்ட்டு. புரியுதுங்களா? அப்போ உங்களுக்கு கண்டிப்பா இது நான் ஏன் சொல்றேன்னா, உங்களுக்கு நல்ல வழிகாட்டிகள் இருக்காங்க. சோ அதனால நீங்க பயப்படாதீங்க, நீங்க கரெக்டா தான் போயிட்டு இருக்கீங்க. ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. தேங்க் யூ ப்ரோ. இதானே ப்ரோ? இவ்வளவுதானே உங்க இது? இன்னொரு கூட இருக்கு, ஒரு சொல்லிடுறேன். அதே மாதிரி இது வந்து 2020 நடந்த எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோ. யார் என்று தெரிகிறதா பார்த்துக்கோள் அப்படின்ட்டு. அதே மாதிரி 2021 ஜூலை மந்த், எக்ஸாக்டா ஜூன் மந்த். அதே மாதிரி ஒரு அரௌண்ட் 7:30 காலையில அப்படியே தூங்கி எந்திரிச்சு அப்படியே சும்மா அப்படியே படுத்துட்டு இருந்தேன். திடீர்னு அதே எக்ஸ்பீரியன்ஸ், நெத்தியில சின்னதா டாட் வந்துச்சு. அதுக்கப்புறம் இயர் அடைச்சிருச்சு. அப்புறம் மியூசிக் கேட்டு இந்த ஜோதி 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 சுயம்னு திருவருட் பாரம் திருமுறையில ஒரு பாட்டு இருக்கு. ஜோதி சுயம் பாரம் வரும்னு வரும். அந்த பாட்டை கேக்குது. நானும் சரி நான் போன்லதான் கேக்குதான், நானும் போன் எடுத்து காதல வச்சு பாக்குறேன். போன்ல கேட்கல, ரியலாவே அந்த பாட்டு கேட்டுச்சு. இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு. இதுதான் சூப்பர் சூப்பர். இது எப்ப ஆச்சுன்னா, இந்த சோல் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 4 டைம் வெளியே போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் இந்த 2 அனுபவம். ஓகே 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 சூப்பர் ப்ரோ. தேங்க் யூ ப்ரோ, இவ்வளவு தூரம் வந்து சொன்னதுக்கு. உங்க அனுபவம் பல இதுக்கு இருக்கும். நன்றி ப்ரோ. சூப்பர் ப்ரோ. தேங்க் யூ ப்ரோ. மியூட் பண்ணிக்கிறேன் ப்ரோ உங்களை. ஓகே சூப்பர் சூப்பர். அவர் வந்து பாருங்க, மனுஷன் பயங்கரமா 4 வாட்டி போயிருக்காரு. அதுவும் பஸ்ல ஒரு வாட்டி ஒரு அனுபவம் கிடைச்சிருக்கு. இதெல்லாம் எங்க கொண்டு போய் சொல்றதுன்னு தெரியல. ஒண்ணு கிடைக்கணும் வழிகாட்டிகள்ன்றது. நாம கரெக்டா வந்து என்ன சொல்றது, நாம நன்னெறியில ஒரு நல்ல ஒரு ஒழுக்கத்துல நிக்கும் போது நமக்கு வழிகாட்டிகள் தானா வந்து வாட்சி நம்மளை தூக்கி விடுவாங்க. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். எனக்கு இதெல்லாம் கிடைக்குமா, அதுக்கு நான் என்ன ப்ரூவ் பண்ணணும் அப்படின்லாம் நீங்க கேட்டுட்டீங்கன்னா பதில் இதுதான். ஓகேங்களா? அங்க பாருங்க, அந்த மனுஷன் அந்த ஒரு அருட்பெருஞ்சோதி அகவலை படிச்சிருக்காப்ல, அந்த ஒரு ஒழுக்க நெறியில் நின்று இருக்காப்ல. அதனுடைய விளைவுதான் இது எல்லாம், ஒரு அனுபவம். சோ இதெல்லாம் தான் வந்து இதனோட அடுத்த கட்ட அனுபவம் எல்லாம் தான் வந்து முடிவான ஒரு நிலையில போகும்போதுதான் நமக்கு சிவ அனுபவம் அதெல்லாம் வாய்க்க பெறும். சோ அதனால இப்படி ஒரு நிலையில நம்ம நிக்க வேண்டியது கொஞ்சம் அவசியம், ஒரு ஒழுக்க நிலையில. ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் யார் பேசுறது? நெக்ஸ்ட் யார்? ஹூ வாண்ட்ஸ் டு ஸ்பீக்? யாரு உங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்துக்க போறீங்க? வாங்க வாங்க வாங்க, சொல்லுங்க. வணக்கம் ப்ரோ. வணக்கம் ப்ரோ. வாங்க ப்ரோ. நீங்களா தான் வந்தீங்க, சொல்லுங்க ப்ரோ, பேசுங்க ப்ரோ. சரி, உங்களுக்கு தெரியும் அருணுக்கு அவங்களுக்கு எல்லாம் இன்னும் உள்ளே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. வணக்கம்டா மாப்பிள்ள. அப்ப அவங்களுக்கு சொல்றீங்களா? சரி சொல்லுங்க சொல்லுங்க. டேய் அண்ணன் தான்டா, அண்ணன் வந்துட்டாரா? சொல்லுங்க.
பக்கத்துல ஃப்ரெண்டும் இருக்கான் பாலாஜின்னு சொல்லிட்டு. அவனும் சன்மார்க்கம் தான். இப்பதான் ஒரு இன்சிடென்ட் வந்து நடந்தது, அதுக்கப்புறம் தான் அது ஆக்சுவலா ஆச்சு. ஒரே சன்மார்க்கமாவே இன்னைக்கு எல்லாமே சன்மார்க்கமாவே சிங்காது, என்னன்னே தெரியல. சொல்லுங்க. சூப்பர். ஒரு 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 தாக்கம் வந்ததுனாலதான் ப்ரோ அப்படியே உள்ள வந்திருக்கோம். கண்டிப்பா கண்டிப்பா வரணும். வரலன்னா ரொம்ப அடி வாங்க, ஒன்னும் விழுமே அடி. சொல்லுங்க. ஒரு 1.5 வருஷம் முன்னாடி ஒரு அப்பெல்லாம் எனக்கு வரலாறுலாம் பெருசா தெரியாது, தூங்கிட்டு இருந்தேன் நார்மலா. சரி நான்வெஜ் ஃபுல்லா சும்மா சுத்திட்டு இருந்தேன். யாராவது இப்படி சாமி பத்தி சொன்னாங்கன்னா கோயிலுக்கு மட்டும் போவோம், சும்மா சிவன் கோயிலுக்கு. இது மாதிரி அம்மா கூட்டிட்டு போவாங்க, ரொம்ப கம்பல் பண்ணி கூட்டிட்டு போவாங்க, அப்படி போயிட்டு இருப்போம். சரி இனிமேல சைவமா மாறலாமா அப்படின்னு ஒரு ஐடியா, ஒரு திங்கிங் சும்மா லைட்டா தான் ஆரம்பிச்சது. அப்ப நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு ட்ரீம்ல வந்து தலையில முக்காடு போட்டுட்டு ஒரு பெரியவர் நடந்து போயிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. சரி இவர் எங்க போறாரு, எங்கடா போறாரு இவரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நான் வந்து அவரை ஃபாலோ பண்றேன். திடீர்னு ஒரு 10 பேருக்கு வந்து சாப்பாடு கொடுத்தாரு. என்னடா இவரு சாப்பாடு எல்லாம் கொடுக்குறாரு, நாமளும் வேணா ஏதாவது கூட போய் ஹெல்ப் பண்ணலாமா நான் அவரை கேட்கறதுக்கு வாயை திறக்கிறதுக்குள்ளேயே அந்த சோல் வந்து என் உடம்பு விட்டு அப்படியே பிரிஞ்சு அந்த நம்ம பிளைட் அப்படியே லிஃப்ட் ஆகும் பாருங்க, லிஃப்ட் ஆகும்போது ஒரு ஃபீல் ஆகும்ல, அப்படியே சோல் தனியா பிரிஞ்சு ஒரு ஃபேனோட ஹைட்டுக்கு அளவுக்கு தனியா போயிருச்சு. எனக்கு அந்த டைம்ல வேற எதுவுமே வரல, எங்கேயோ அற்பெருஞ்சோதின்னு அந்த ஒரு வார்த்தை எங்கேயோ விழுந்த மாதிரி இருந்தது. டப்புன்னு அற்பெருஞ்சோதின்னு அந்த சோல் வந்து சொல்லுது. அப்படியே மேல அதெல்லாம் உணர முடியுது, மேல இருந்து அப்படியே டாப் ஹைட்ல இருந்து சொல்லுது. சுத்தி இருக்கிற ஒரு எல்லாம் கூட்டம் கூட்டிட்டாங்க, என்னடா அவன் தனியா மேல பறந்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கூட்டம் கூட்டிட்டாங்க. அவங்களும் சேர்ந்து எல்லாம் அற்பெருஞ்சோதி தனிப்பெருங்கரணை அற்பெருஞ்சோதி அப்படியே சொன்னோனையும் டப்புன்னு என்னடா நம்ம தனியா பறந்துட்டு இருக்கோம்னு ஒரு ஃபீல் ஆகி கண்ணை முழிச்சோனையும் அப்படியே விட்டுருச்சு அது. சரி இந்த ஒரு தாட்டி தான் இதை நம்பலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் இந்த கொஞ்சம் லைட்டா அப்படியே இந்த வளலாறதெல்லாம் அப்படியே ஒரு 2-3 பேர் எங்க பக்கத்துல ஒரு பெரியவர்லாம் இருப்பாரு, அப்படியே கேட்டுட்டு வரப்ப இந்த சின்ன சின்ன ஸ்டோரிஸ் எல்லாம் அப்படியே கேட்டுட்டு வந்தேன். மறுபடியும் அதுக்கப்புறம் ஒரே ஒரு நாள் இதே மாதிரி நடந்தது. ஆனா அது எப்படின்னா சும்மா டப்புன்னு தூக்குச்சு, டப்புன்னு நான் கண்ணை முழிச்சு விட்டுட்டேன். அது என்ன ப்ரோ இது தூக்குற மாதிரி சொல்றீங்க, டக்குனு இது தூக்குறீங்க, கீர் போட்டு தூக்குற மாதிரி சொல்றீங்க, சொல்லுங்க. ஆமா ப்ரோ, அது ஃபீல் தான் பண்ண முடிஞ்சது. அந்த உணர்வு பூர்வமா நம்மளால அது சொல்ல முடியல அது எப்படின்னு சொல்லிட்டு. அது சரி மறுபடியும் எப்பாவது கிடைக்குமா இல்ல அது மாதிரி மறுபடியும் ஏதாவது நடக்குமா அப்படின்னு நானும் நிறைய நாள் தேடி தேடி நானும் ஓஞ்சி போயிட்டேன். கிடைக்காது. கிடைக்கவே இல்ல ப்ரோ, மறுபடியும் கிடைக்கவே இல்ல. ஆனா அது திருவருட்பால சம்பந்தமா வேணா பாடல்கள்லாம் இருக்கு. பாதி இரவில் எழுந்தருளி பாவி ஏனை தூக்கி அருளமுதம் அளித்து என் உள்ளத்தை சூழ்ந்து கலந்து துளங்குகின்றாய் அப்படிலாம் இருக்கு. சும்மா இருக்கிறவன சுரண்டி எல்லாத்தையும் காட்டி கடைசியில் என்னை ரோட்டில் நிறுத்தினாயேன்ற மாதிரிதான் இருக்கும் அந்த பாடலாம். அந்த மாதிரிதான் நமக்கும் நடக்குது நிறைய. அதான் பாருங்களேன், நான் அப்ப ஒண்ணுமே தெரியாதப்ப தூக்குனது இப்ப ஓரளவுக்கு அகவல் படிக்கிறோம் அப்பப்ப இருக்கோம், அப்பெல்லாம் ஒண்ணும் தெரிய மாட்டேங்குது அப்படிங்கறதுதான் ஒரு இது. ஃப்ரெண்டு இருக்கான் ப்ரோ, அவனதான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, அப்படியே வாங்கிக்கீங்க. கண்டிப்பா கண்டிப்பா கொடுங்க நான் அப்படியே வாங்கி பிடிச்சுக்கிறோம், அப்படியே கேட்ச் பண்ணிக்கிறேன். சொல்லுங்க. வணக்கம் ப்ரோ, பேர் பாலாஜி. சூப்பர் ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. நானும் இப்போ ரீசெண்டா ஒரு வருஷமா தான் சன்மார்க்கம் ஃபாலோ பண்றோம். ஆரம்பத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த அகவல் படிச்சுட்டு தூங்கிடுவோம் நைட்ல. அப்ப தூங்கும்போது பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு ட்ரீம் மாதிரி வரும். நெத்தில வந்து இப்ப அருண் பிரகாஷ் சொன்னாரு பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு ஸ்பார்க் வரும் நெத்தில. எனக்கு வந்து இயர்லாம் பிளாக் ஆகாது, அந்த நெத்தில மட்டும் ஜிவ்னு கரண்ட் அடிக்கிற மாதிரி ஒரு ஷாக் வரும். ஒரு செகண்ட் இருங்க ப்ரோ. இதெல்லாம் பாக்குற ஒருத்தங்களுக்கு யாரோ ஒருத்தங்களுக்கு ஒரு மைண்ட் வாய்ஸ் ஓடும், ஏன்னா வரவங்கலாம் அகவல் படிக்கிறான், ஏதோ அனுபவம் வாங்குறான், என்ன போயினே இருக்கான், என்ன கதனே தெரியலையே, முதல்ல அந்த அகவல் என்னன்னு தெரியல, அது போய் பார்க்கணும், நாமளும் ஒரே ட்ரை பண்ணணும்னு இங்க இருக்கிற ஆண்மக்கள்ல ஏதோ ஒண்ணு பேசிக்குது, அது எனக்கு வந்து கேக்குது. ஓகே ப்ரோ, நீங்க கண்டினியூ பண்ணுங்க. இந்த மாதிரி நைட்டு அகவல் படிச்சுட்டு தூங்கும்போது இது அடிக்கடி இந்த மாதிரி ஒரு ஸ்பார்க் மாதிரி வந்து நெத்தில வந்து வைப்ரேஷன் ஆகும். எனக்கு காதெல்லாம் பிளாக் ஆகாது, அந்த ஜிவ்னு அந்த வைப்ரேஷன் வந்து உடம்பு ஃபுல்லா அப்படியே திடீர்னு தூக்கி போடுற மாதிரி ஆயிடும். அந்த டைம்ல பாத்தீங்கன்னா ஒரு நாள் ட்ரீம்ல வந்து ஒரு சின்ன குழந்தை, ஒரு 5 வயசு குழந்தை வந்து ஒரு பாட்டு பாடுது. அது முதல்ல ஒரு 4 வரி என்ன பாடுதுன்னு தெரியல, ஆனா வந்து கடைசியா என்ன அந்த பாடல் முடியுதுன்னா அற்பெருஞ்சோதி ஆண்டவர் வந்து அழைக்கிறார் அப்படின்ற மாதிரி அந்த பாடல் முடியுது. அந்த ஒளி தோன்ற உடனே அந்த ஒளியில இருந்து அந்த சவுண்ட் வருது. அதுக்கப்புறம் தான் என்ன இது இந்த மாதிரி ஒரு பாடல் வருது, அப்புறம் தான் சன்மார்க்கத்தை டீப்பா ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சோம் நாங்க. அதுக்கப்புறம் தான் நீங்க டீப்பா வரீங்க, அதுக்கு முன்னாடியே பரவாயில்ல, இவ்வளவு அனுபவம் கிடைக்குது உங்களுக்கு. அதுக்கு முன்னாடி
அதுக்கு முன்னாடி நம்ம சும்மா ரொம்பலாம் ஃபாலோ பண்ணதில்ல. ஏதோ அகவல் படிப்போம், ஃப்ரீயா இருக்க டைம்ல அகவல் படிப்போம், அவ்வளவுதான். மத்தபடி ரொம்ப ஆறாம் திருமுறை எல்லாம் படிக்கிறது அந்த அளவுக்குலாம் இல்ல. இந்த அனுபவம்லாம் நான் இந்த மாதிரி ஒரு 2-3 டைம் இந்த புருவமத்தியில ஒலி வர்றது, அது மாதிரி சவுண்ட் வர்றது, இந்த பாடல் சில பாடல்லாம் யாரோ பாடுற மாதிரியே கேட்கும். கண்டிப்பா கண்டிப்பா. இது மாதிரி சூப்பர் 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 ப்ரோ. பரவாயில்ல, நல்ல ஒரு அனுபவம் உங்களுக்கு. நிச்சயமா. அதான் சொல்லுங்க ப்ரோ. நாங்க இப்பதான் ப்ரோ 3 நாள் ஆகுது. நாங்க 2 பேரும் ஒரே கம்பெனில பிளேஸ் ஆயிருக்கோம். வடலூர்ல தான் அங்க ஜாப் இல்லாதவங்களுக்கு எல்லாம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி குடுக்குறாங்க ஐடி கம்பெனில. அதனால அப்ப நாங்க 2 பேரும் மீட் பண்ணி அப்ப பேசிட்டு தான் இன்னைக்குதான் இப்போ 3 நாள் தான் ஆகுது நாங்க 2 பேரும் கம்பெனில ஜாயின் பண்ணி. வள்ளலார் கொடுத்த சான்ஸ் தான் இதுவும். அதான் அவர் கொடுக்கவே தான் நடக்குது. இல்லைன்னா நானே இங்க இருக்க மாட்டேன். அப்புறம் எங்க. சரி சரி ப்ரோ, சூப்பர் ப்ரோ. உங்க கதைகள், ஐ மீன் கதைகள் இல்ல, உங்க அனுபவங்கள் சூப்பர். அடுத்து ஆமா, சோ நல்ல அனுபவங்கள். இன்னும் இதே மாதிரி நிறைய கிடைக்கட்டும், தொடர்ச்சியா கிடைக்கட்டும். ஆனா எதிர்பார்த்தா நம்ம கிடைக்காது. அது எதிர்பார்ப்பு இல்லாம நம்ம பயணிச்சுதான் ஆகணும். அதான் நம்ம பண்பு. சோ அதனால பயணிப்போம். ஓகேங்களா? சேர்ந்து பயணிப்போம். ஓகே ஓகே ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. மியூட் பண்ணிக்கிறீங்க நீங்களே, சூப்பர். அடுத்து வேற யார் பேச போறீங்க? ரைஸ் யுவர் ஹேண்ட். who wants to share your experience? கேக்குது ப்ரோ. எங்க ப்ரோ இருக்கீங்க? திடீர்னு ஆலயம் காணோம், ஒன்னையும் காணோம். யார் பேசுறதுன்னு தெரியல ப்ரோ. ராஜகுரு. ஓகே ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ உங்க அனுபவம். எப்படின்னா ஸ்பேஸ் டிராவல். இப்ப நான் ஒரு இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறேன்னா என்னால நடந்து போக முடியல. டக்குன்னு நான் அப்படியே டிராவல் பண்ணி மேல பறந்து போற மாதிரியே இருக்குது. பறந்து போகும்போது எல்லாத்தையும் நான் பார்த்துட்டே இருக்கிறேன். யார் யார் இருக்கிறா என்ன பார்த்துட்டு இருக்கேன். அந்த இடத்துக்கு போய் அங்குள்ள மனுஷங்கிட்ட நான் பேசிட்டு திருப்பி நான் பறந்த இருக்குன்னு வரேன். இது 1 வாரம் கழிச்சு நேச்சுரலாவே யாரை நான் பார்த்தனோ அதே இடத்துல அதே பிளேஸ்ல அவனையும் நான் பார்த்தேன் அவனை நேரடியா பேசுறேன். எனக்கு அடிக்கடி நடந்துகிட்டே இருக்குது. ஓகே ஓகே. இது லைக் ஒரு தேஜாவு மாதிரி கூட வச்சுக்கலாம். முன்னாடியே ஒரு இதுவானது இப்ப நடக்கிற மாதிரி, 2வது டைம் நடக்கிற மாதிரி ஒரு ஃபீல். அதா சாதாரணமா இப்ப யாரா போனா நடந்து போவானா, என்னால அப்படி போக முடியல. எனக்கு அந்த சோலுக்கு எனக்கு ஏதோ ஒரு லிங்க் இருக்கிற மாதிரியே இருக்கு. ஏதோ ஒரு பைப் லைன். கண்டிப்பா கண்டிப்பா ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்க மாதிரியே இருக்குது. நான் போய் அவங்கள பார்த்து பேசுறேன், செய்யறேன், வந்துடுறேன். ஆனா நான் யாரை பார்த்தனோ அதே இடத்துல அதே பிளேஸ்ல அந்த சிச்சுவேஷன்ல ஒரு வாரம் கழிச்சோ 2 வாரம் கழிச்சோ அதை மீட் பண்றேன். இது எனக்கு என்னன்னு தெரியும் தோணுச்சு. அதான் ஓகே. நானும் ஒரு வருஷமா சன்மார்க்கம் தான் இருக்கிறேன். எல்லாமே சன்மார்க்கம் தான் அப்படியே ஃபாலோ பண்ணுறேன். பரவாயில்ல, நிறைய சன்மார்க்க ஆன்மாக்கள் இங்க இருக்கு. சூப்பர் சூப்பர் ப்ரோ. சொல்லணும்னு சொன்னிச்சு, அதான். ஓகே ஓகே ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ உங்க அனுபவத்தை ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு. ஓகே ப்ரோ, சூப்பர் ப்ரோ. அடுத்து கார்த்திகேயன் வந்தாப்ல, எங்க போனாரு? விக்னேஷ் கண்ணன். சொல்லுங்க விக்னேஷ் கண்ணன், உங்க அனுபவத்தை சொல்லுங்க ப்ளீஸ். விக்னேஷ் கண்ணன். தெரியாம கிளிக் ஆயிட்டு. தெரியாம கிளிக் ஆயிட்டு. இதெல்லாம் ஒரு பதில் வைங்க. அப்படி போங்க போங்க. பிரபா மறுபடியும் பேச விரும்புறாங்க. பிரபா பேசுங்க. கேக்குதுங்களா? சொல்லுங்க பிரபா. இப்ப ஏதாவது அனுபவம் வாங்கிட்டு வந்தீங்களா? அப்படி இல்ல, இது ஃபர்ஸ்ட் எங்க அம்மாக்கு தான் இந்த மாதிரி நிறைய அனுபவம். அம்மாக்குமா? ரைட். ரொம்ப விருப்பப்பட்டாங்க இதை ஷேர். ஆமா, இதை ரொம்ப ஷேர் பண்ண சொல்லி அவங்க கேட்டுக்கிட்டாங்க. இப்ப தூங்கிட்டாங்க, அதனால நானும் ஷேர் பண்ணிடலான்ட்டு. ரைட். அவங்க ஒரு டைம் மெடிடேஷன்ல இருக்கும்போது அந்த உட்கார்ந்து இந்த பொசிஷன்லயே அப்படியே பறந்து போயிட்டு இருக்காங்க. சமணங்கள் போட்ட மாதிரி அப்படியே பறந்து அந்த உலகமே வித்தியாசமா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அங்க இருக்கிற மக்களுமே ரொம்ப வித்தியாசமா, நிறைய சிற்பங்கள், மரங்க, அந்த மாதிரி ஏதோ டிஃப்ரெண்டான, அது எல்லாமே வித்தியாசமா இருக்கும். அங்க போன உடனே யாருமே இல்ல. கொஞ்ச தூரத்துக்கு உள்ள போனதுக்கு அப்புறமா நிறைய பேர் வித்தியாசமான ஒரு உடல், எல்லாமே கையில இருக்க பொருள் எல்லாம் வித்தியாசத்தோட நீங்க எப்படி இங்க வந்தீங்க, யார் உங்களை இங்க வர வச்சது அப்படின்னு சொல்லி, இப்படி எல்லாம் யாரும் இங்க வந்ததே இல்லைன்ற மாதிரி சொல்றாங்க. எங்க அம்மா மைண்ட் வாய்ஸ்லயே பேசிக்கிறாங்க, இவங்கெல்லாம் யாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அவங்களாம் அம்மாவை துரத்துறாங்க. பின்னாடியே வராங்க. ஐயோ, இது ஏதோ ஒரு வேற்று உலகம் போல, நம்ம தெரியாம உள்ள நுழைஞ்சிட்டோம்னு சொல்லி அம்மா அப்படியே அந்த தியானத்திலேயே உட்கார்ந்து அந்த அமர்ந்த நிலையிலேயே பறந்து போயிட்டு இருக்காங்க. இவங்களை பின்தொடர்ந்து அவங்களும் ஓடி வந்துட்டே இருக்காங்க. அங்க இருந்து கடந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஒரு வேர்ல்டுக்குள்ள நுழைஞ்சு வர்றதா ஒரு அனுபவம் சொல்லியிருக்காங்க எனக்கு. இன்னொரு அனுபவம் பாத்தீங்கன்னா, அவங்க கூட நானும் தான் இருக்கேன். பட் எனக்கு அது தெரியல. அவங்க சொல்றப்போ ஒரு சோலா நானும் அவங்க கூட இருந்ததா ஃபீல் பண்ணதா சொல்லியிருக்காங்க.
எப்படி அந்த இடத்துக்கு போகணும்னு தெரியல. பட் அந்த இடத்துல இருக்கிறவங்க வந்து நம்மள மாதிரி மனுஷங்க, பட் அவங்களோட காஸ்டியூம்ஸ் எல்லாம் வித்தியாசமா இருந்துச்சு. ஒரு வெள்ளை நிறத்துல சட்டை போடல, மேல வேஷ்டி மட்டும் கட்டி கொஞ்சம் வித்தியாசமான உருவத்துல இருந்தாங்கன்னு. போன உடனே நீங்க எப்படி இங்க தெரியாம வந்துட்டீங்களா? அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் காடு மட்டுமே, வீடே இல்ல. ஒரு அடர்ந்த வனம். அங்க இருக்கிறவங்க எல்லாருமே வந்து இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரியும் தெரியல. பிளஸ் அவங்க வந்து இங்க யாரும் வர முடியாது, நீங்க எப்படி வந்தீங்க, வழி தவறி வந்துட்டீங்களா, சரி கவலைப்படாதீங்க, உங்களை நாங்க பத்திரமா திருப்பி உங்க இடத்துக்கு நாங்க அனுப்பிச்சு வச்சிடறோம். பயப்பிள்ளைங்க எல்லாம் வேற 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 ஒரு டைமென்ஷன்ல போயிருக்கீங்க நீங்க, அது மட்டும் நல்லா தெரியுது. வேற ஏதோ ஒரு கிரகத்துல வேற மல்டிவர்ஸ்ல போயிருக்கீங்க. அந்த இதுல ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சொல்லுங்க. ஆனா நான் எப்பயுமே கேட்பேன், அம்மா நீ ஏதாவது ட்ரீம் வந்துச்சா, நான் வந்தனா அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப வந்து சொன்னாங்க, நீயும் என் கூட தான் இருக்கேம்மா, ஆனா நீ எதுவுமே பேசல, சைலண்டா நிக்கிற. ஓ, இதுவாவே கனவு காண்றீங்க, ஒரு இதுவாவே டிராவல் பண்றீங்க, ஃபேமிலியாவே டிராவல். அதாவது மத்த இதெல்லாம் நம்ம பார்க்கலாம், ஃபேமிலி ட்ரிப்பா போயிட்டு வந்தேன் அப்படின்ட்டு. இது என்ன கதைனே எனக்கு தெரியல. ஹாஸ்டல் டிராவல் எல்லாம் ஃபேமிலியா போறாங்க. இங்கெல்லாம் வந்து பாருங்க, இங்க இருக்கிற ஆன்மாக்கெல்லாம் பாதி பேர் சொல்லுங்கப்பா, என்ன எனக்கெல்லாம் கிடைக்கலன்னு இருக்குன்னு. ஆனா நீங்களாம் குடும்பமா போயிட்டு வரீங்க. சரி சொல்லுங்க. அவங்கவுங்க ஒரு ஆன்மாக்கும் ஒரு பக்கம் ஒரு அனுபவம் கிடைக்குது. என்ன சொல்றது? சொல்லுங்க. கண்டிப்பா கண்டிப்பா. ஆக்சுவலி அந்த ஆன்மா வந்து ஒருவேளை ஒரு அக்ரிமெண்ட் போட்டு வந்துட்டு போல, எங்க போனாலும் கூட கூட்டிட்டு போயிடுன்னு. கண்டிப்பா கண்டிப்பா. அதான் சோல் கான்ட்ராக்ட். போய் உட்காரும் போது ஆரம்ப கட்டத்துல அவங்களுக்கு தான் நிறைய அனுபவம் வரும், எனக்கு எதுவுமே வராது, நான் ரொம்ப ஏங்குவேன். அப்படி இருக்கிறச்ச நான் சொல்லுவேன், நீ ஏதாவது போற மாதிரி. என்கிட்ட வந்து டெய்லி மெடிடேஷன் முடிச்சுட்டு சொல்லுவாங்க, நான் பறக்குற மாதிரி இருந்துச்சு, பாடியே லைட் வெயிட்டா இருந்துச்சு, அங்க போனேன் இங்க போனேன்னு. போறதான் போறேன், எனக்கு ஒரு சிக்னல் கூட, அப்படியே டப்புன்னு காலை பிடிச்சிக்கிறேன், நானும் கிளம்பி வந்துடுறேன்னு சொல்லிட்டு. ஒரு ஏக்கம் தான். அதுக்கப்புறமா தான் ஒரே ஒரு டைம் அந்த சோல்க்கு நீயும் ஒரு சைலண்டா என் கூட வந்தமான்னு சொன்னது அந்த ஒரு டைம் மட்டும். ஓகே ஓகே, சரி சரி, புரியுது உங்க அனுபவம். சில நேரங்கள்ல வந்துட்டு அவங்க மெடிடேஷன் அப்போ வந்து அந்த பாடி விட்டு வெளியே வந்து ஆப்போசிட்ல நின்று அவங்களே பாத்துக்கிறதா சொல்லுவாங்க. ஓகே ஓகே, சூப்பர். பய உணர்வு ஏற்பட்டு திரும்ப அது பாடிக்குள்ளேயே போயிடும். சரி. ஆக்சுவலி எனக்கு வந்து நீங்க இந்த மாதிரி தலைப்பு போட்ட உடனே நம்மளும் எனக்கு இதுதான் அந்த அனுபவம் தெரியாது, எனக்கு நிகழ்ந்ததுதான் நீங்க சொல்ல வர்றதுன்னு. நம்ம இந்த ட்ரை பண்ணணும், எப்படினாலும் இவங்க போடுறதுக்கு ஒரு 2-3 நாள் கேப் இருக்கு, அதுக்குள்ள எப்படியாவது நம்ம செஞ்சு அஸ்ட்ரல் டிராவல் எல்லாம் போயிட்டு வந்தணும்னு பிளான். நானும் போய் யூடியூப் வீடியோ தர்றேன், திடீர்னு ஒரு உணர்த்தல், இல்ல நிகழ்றப்போ அது தானா நிகழும், நிகழனா எதிர்பார்க்க வேணாம், உன்னோட இதை என்னவோ அதை மட்டும் நீ செய்யணும் ஒரு உணர்த்தல். அதுக்கப்புறம் அதெல்லாம் விட்டு வந்துட்டேன், ஒரு இன்ட்ரெஸ்ட் வராம போயிடுச்சு. சூப்பர். ஆனா அதான் உண்மை, அப்படிதான் இருக்கணும். ஏன்னா நாம தேடி போனா அது இதாகாது, அது அதுவா கிடைக்கும் போது நாம அதை அனுபவிக்கணும், பார்க்கணும். அது பார்க்கறதுக்குரிய ஒரு விழிப்புணர்வு நமக்கு இருக்கணும். அதை நம்ம வளர்த்துக்கணுமே தவிர, அதுலதான் இப்ப நம்ம ஃபோக்கஸ் இருக்கணுமே தவிர, மாறாக இது எனக்கு கிடைக்கணும்னோ இல்ல நாம ஏதோ வகையான ஒரு ட்ரிக்ஸையோ இதுவெல்லாம் பண்ணக்கூடாது. அதையும் நான் இங்க நோட்டீஸ் பண்ண வேண்டிய ஒன்று சொல்லிடுறேன் எல்லார் ஃபாலோவர்ஸ்கிட்டையும். ஓகே ஓகே, நன்றி நன்றி பிரபா, உங்களுடைய இதை நீங்க ஒரு தூரம் வந்து சொன்னதுக்கு. அடுத்து வேற ஒரு ஆன்மாக்களும் பேச விரும்புறாங்க, ஸோ அவங்களுக்கு நான் பேச வைப்போம். சரிங்களா? நன்றி. கௌஷல்யா நீங்க பேசலாம். நீங்க எல்லாம் இருக்கீங்க, கை தூக்குறீங்க, உங்களை பேசலாம்னு கொடுத்தா வரமாட்டேன்றீங்க, என்னன்னே தெரியல. என்னப்பா? வாங்க கௌஷல்யா, வந்துட்டீங்களே. அப்பா, என்ன ஹலோ சொல்லிட்டு அப்படியே போயிட்டீங்க, அதுக்குள்ள ஹலோ 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 அப்படின்னு வாங்க பாருங்க, அந்த மாதிரி இருக்குது. ஹாய் ஹாய், நான் ஆக்சுவலா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான், மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்கறேன். சொல்லுங்க. கேக்குதா? கேக்குது கேக்குது கேக்குது. கேக்குதாங்க? கேக்குதுப்பா. ஹலோ கேக்குது. ஹலோ கேக்குதுங்களா? நான் பேசுறது கேக்குதான்னு எனக்கு இதா இருக்குது. கேக்குதுங்களா? கேக்குதா? எனக்கு கேக்குது, ஃபைன். என்னப்பா கௌசல்யா, என்னம்மா நீங்க கேக்குதான்னு சன் மியூசிக் மாதிரி ஆக்கி விட்டீங்க, இது ஆக்கி விடுற மாதிரி. கார்த்திகேயன், நீங்க ஒரு இது செக் பண்ணிட்டு வாங்க, நான் அதுக்குள்ள ஒருத்தர் பேசுறாரு, அவரை போட்டு விடுறேன். கார்த்திகேயன் நீங்க பேசுங்க. கார்த்திகேயன் ப்ரோ. வணக்கம் வணக்கம். இப்போ நான் வந்து இப்போ என்னுடைய அனுபவம் வந்து நான் இப்போ
18. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த புருவ மத்தியில ஒரு மாதிரி உறுத்தல் அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கு முன்னாடி நிறைய கோவிலுக்குலாம் போவோம் வருவேன். எப்பயும் கோவிலுக்கு போறது வர்றது வழக்கமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இரவு நேரங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த புருவ மத்தியில உறுத்தலாவே இருக்கும். 3 மணிக்குலாம் விழிப்பு வந்துடும், ஏஞ்சிருவேன். அது அப்படியே தொடர்ந்துகிட்டே இருக்கு. இப்போ ஒரு 4 வருஷமா கிட்ட வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு அந்த உறுத்தலா? ஆமாண்ணா. அந்த உறுத்தல் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உச்சந்தலை அந்த மாதிரியும் வந்து பாத்தீங்கன்னா அது இருந்துட்டு தான் இருக்கு. அதுவாவே வருது, அதுவாவே போகுது. அந்த மாதிரி ரொம்ப நாளா இருந்துட்டு இருக்கு. நிறைய நல்லது கெட்டதெல்லாம் சிந்திக்க ஆரம்பிச்சு இயற்கைக்கு முறையான செயலெல்லாம் நல்ல செயலா மாத்திக்கிட்டேன். வாழ்க்கை முறையில இருந்து சூப்பர் மாத்தது நல்லா. அப்படியே வாங்க, அதுக்கடுத்து வாங்க, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வாங்க, அதெல்லாம் முடிச்சிட்டேன், வாங்க. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் வீட்டுல கொஞ்சம் நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா இப்போ கோவில்ல வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு உக்காந்துருந்தேன், கொஞ்சம் டென்ஷனா இருக்குன்னு சொல்லிட்டு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தவம் பண்றதுக்கான எண்ணமும் கிடையாது, எதை பத்தியும் ஒரு சிந்தனையும் கிடையாது. சும்மா என்ன அறியாம நான் எப்படி உக்காந்தேன்னு தெரியல. என்னை மீறி ஒரு 100 அடி உயரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு நான் அந்த கோவிலு, எங்க ஊரு, நான் படிச்ச ஸ்கூலு, இருந்த ஏரி குளம் ஆறு எல்லாமே கிளியரா நல்லாவே தெரியுது. அப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா கண்ணை திறந்துட்டு தான் இருக்கேன். நான் வந்து உட்காரும்போது கண்ணை மூடிட்டு என் முன்னாடி யாரு உட்காந்துருக்காங்கன்னு எல்லாமே எனக்கு தெரியுது. அவங்க பேசுறது கூட காதுல விழுது. ஆனா இதையெல்லாம் தாண்டி ஒரு பார்வை வந்து பாத்தீங்கன்னா பாக்குது. அந்த ஸ்கூலு கோவிலு எல்லாத்தையும் வந்து உணர்ந்து ஃபீல் பண்ணுது. அது யாரு ஆக்சுவலி நீங்க இதை சொல்றது வந்து பாத்தீங்கன்னா அப்படியே மேல இருந்து ஒரு ஏரியல் வியூல இருந்து பாக்குற மாதிரி, அப்படியே ஒரு இது பாக்குற மாதிரி சொல்றீங்க, ஒரு கழுகு பார்வையில அப்படியே எல்லாத்தையும் சுற்று வட்டத்தை. ஆமாண்ணா. அந்த அப்போ மாதிரி பாத்தீங்கன்னா நான் கண்ணை திறந்துட்டு தான் இருக்கேன், சுத்தி ஆளுங்க இருக்காங்க. அப்பவே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அப்படியே ஒரு மாதிரி லிப்ட்ல தூக்குற மாதிரி தூக்குது. ஒரு ஆழ்ந்த ஒரு தவ உணர்வுக்கு வந்து என்ன ஒரு நிகழ்வு மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இழுக்குது. அப்ப என்ன சுத்தி ஆள் இருக்காங்க. அப்பெல்லாம் எனக்கு அதுக்குள்ள போனா ஏதாவது சொல்லுவாங்க, பார்த்தா கிண்டல் பண்ணு சொல்லிட்டு நான் அப்படியே அமைதியாவே இருந்துட்டேன். அதுக்கப்புறம் அந்த பார்வை வந்து பாத்தீங்கன்னா இழுத்துக்கிட்டே இருக்கு. ஒரு டிராவல் போற மாதிரியே, டூர் போற மாதிரி போய்கிட்டே இருக்கு. இந்த மாதிரி ஒரு 4 வாட்டிக்கிட்ட இந்த மாதிரி முறைகள் வந்து நடந்திருக்கணும். நோட் பண்ணிக்கோங்க. உங்க வாய்ஸ் வர அனுபவம் எல்லாம் 4-5 வாட்டி கொடுக்குறாங்க நமக்கு, நோட் பண்ணிக்கோங்க. சொல்லுங்க. பர்வதமலை மலை கோவிலுக்கு வந்து பாத்தீங்கன்னா போயிருந்தேன். போயிட்டு இறங்கும் போது வந்து பாத்தீங்கன்னா கீழே இறங்கும் போது இரவுல தான் இறங்கணும். அப்போ இறங்கும் போது வந்து பாத்தீங்கன்னா நாங்க மலை கோவிலுக்கு போகும்போது என்னை சுத்தி வண்டுகளுடைய ரிங்காரம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இருந்துகிட்டே இருந்தேன். உட்கார ஏறம் ஒரு 4-5 வாட்டி வண்டுகள் என்ன சுத்தி தலையை சுத்தி ரிங்காரம் இட்டுக்கிட்டே இருக்கு. நம்மளை சுத்தி ஒரே வண்டுகள் ரிங்காரம் இடுதுன்னு தெரியல. என்ன ஒரே வண்டு அந்த இதுல சொல்லுவாங்க, இங்க என்ன கயிறு கட்டியா தொங்குது அப்படின்ற மாதிரி, என்ன வயிறு இதுவா தொங்குது அப்படின்ட்டு. அப்புறம் வந்து கீழே இறங்கி வரும்போது வந்து பாத்தீங்கன்னா இரவுல தான் இறங்கி வந்தோம். வந்து பாத்தீங்கன்னா ஒரு நான் பார்க்கிற இடத்துல வந்து யாரும் இல்லை. ஆனா அதே இடம் மனதுக்குள்ள வந்து கருப்பு நிற உருவத்துல வந்து பாத்தீங்கன்னா எங்க கூட ஒரு நாய் வந்துருந்துச்சு. அந்த நாய் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கருப்பு நிற உருவத்துல ஒரு மனித தோற்றம் எடுத்தது. அது கலரால ஃபுல்லாவே பிளாக் உடம்பு தான். பிளாக் உடம்புல வந்து பாத்தீங்கன்னா இந்த கோவில்ல இந்த கை காட்டுற மாதிரி ஆசீர்வாதம் பண்ற மாதிரி கை வச்சிருப்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி கை இருக்கு. ஆனா பார்வை வந்து ஏதோ ஒண்ணு ஷார்ப்பா பாக்குற போலவே வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. மகிழ்ச்சியான ஒரு தோட்டத்துல ஃபுல்லா அந்த இந்த தோற்றமே ஃபுல்லா அந்த கருப்பு உடல்ல தான் வந்து பாத்தீங்கன்னா இருந்துச்சு. ஆசீர்வதிக்கிற போலதான் வந்து பாத்தீங்கன்னா இருந்துச்சு. அது யாரு என்னன்றது வந்து பாத்தீங்கன்னா வெளியே யார்ட்டையும் பகிர்ந்துக்க முடியல. மேபி கால பைரவரா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் தான் வந்து நாயினுடைய ஒரு துணை வாகனமா வச்சிருப்பாரு, இருக்கலாம் மேபி. அதாவது எங்க கூட வந்துட்டு இருந்த நாய், இறங்கும் போது வந்துட்டு இருந்த நாய், கொஞ்ச தூரத்துக்கு அப்புறம் அது வரல, ஸ்டாப் ஆயிடுச்சு. அதை நினைக்கும் போது அந்த நாயை தான் நான் நினைச்சேன்னு தவிர அந்த உருவத்தை நினைக்கல. ஆனா அந்த நாயை நினைக்கும் போது அந்த உருவம் அப்படியே மனசுக்குள்ள தோன்றி வருது. வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நாயை தானே நினைச்சோம், எப்படி அந்த உருவம் வந்துச்சுன்றதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கு. அப்புறம் வந்து எனக்குள்ள ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கண்ட ஒரு காட்சி, நிறைய முறை அதை கண்டிருக்கேன். ஆனா அதே காட்சியை வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு வாட்டர் கேனை வந்து ஒரு பில்லு மேல போடும் போது வந்து பாத்தீங்கன்னா அது என்கிட்ட பார்த்த அந்த அதே காட்சி அதே அந்த பில்லுக்குள்ளேயும் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. அப்போ அது துன்ப உணர்வா வந்து பாத்தீங்கன்னா ஃபீல் பண்றேன்.
அதாவது அது படுற கஷ்டத்தை நீங்க உணர்றீங்க. அந்த துன்ப உணர்வு என்ன தாக்குது. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மாடை பார்க்கும்போது அந்த மாடு வந்து சுதந்திரமாவும் மகிழ்ச்சியாவுமே இல்லை. அத பாலுக்காகவே நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா துன்புறுத்தி அடிமைப்படுத்தி வளர்க்குறாங்க. அப்புறம் பக்கத்துல இருக்க யாராவது ஒருத்தவங்களை பார்த்தாலும் அவங்க உடல் படுற துன்பத்தை வந்து ஃபீல் பண்ண முடியுது. அதான் நீங்க கரெக்டா வந்து நீங்க கரெக்டான பாதையில தான் போறீங்க. அதனாலதான் உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு அனுபவம் இதெல்லாம் கிடைக்குது. ஒரு சோல் இன்னொரு ஒரு உயிர் படுற கஷ்டத்தை உணர முடியுது அப்படின்னாலே அது வந்து அதோட ஆன்மா விழிப்பு அடைஞ்சிட்டு இருக்குன்னு அர்த்தம். உங்களுக்கு கரெக்டா விழிப்பு அடைஞ்சிட்டு இருக்கு. அதனாலதான் இந்த உணர்வு எல்லாம் உங்களுக்கு வருது. சூப்பர் 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 ப்ரோ. ஓகே ப்ரோ. இப்போதைக்கு வந்து கொஞ்சம் வாழ்க்கை முறை வந்து செய்யற வேலையெல்லாம் கொஞ்சம் அறமா இல்லை. அதனால நல்ல வேலைக்காக கொஞ்சம் ஒரு நல்ல தொழிலுக்காக இயற்கை சார்ந்த ஒரு நல்ல விஷயத்தை நோக்கி போயிட்டு இருக்கேன். ஓகே ஓகே ப்ரோ. சூப்பர். விட்டுட்டு ரிசைன் பண்ணிட்டு ஒரு நல்ல வேலை தேடி பார்த்துட்டு. சூப்பர் ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. உங்க இது நல்ல வேலையை உங்களுக்கு கிடைக்கட்டும். இந்த குரூப்ல இருக்கிற எல்லாரும் இந்த ஆன்ம குழுக்கள் எல்லாம் உங்களுக்கு நல்ல இது கிடைக்கட்டும்னு நாங்க விருப்பப்படுறோம், வேண்டிக்கிறோம். ஓகேங்களா? என்ன கைஸ் பண்ணட்டும், ஒரு நல்ல இது கிடைக்கட்டும் நினைச்சுக்கோங்க. அவ்வளவுதான். மற்றபடி ஒண்ணு பெருசாலாம் நம்ம ஒன்னும் இது பண்ண தேவை. நன்றி நன்றி கார்த்திகேயன், இவ்வளவு தூரம் வந்து சொன்னதுக்கு நன்றி. ஓகே, அடுத்து யார் 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 பேசுறீங்க? பிரதீஷ் ப்ரோ வாங்க ப்ரோ, பேசுங்க ப்ரோ. நீங்க தான் ரொம்ப நேரம் பேசணும். சூப்பர் ப்ரோ. நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பர். நம்ம எல்லாம் நல்லா இருக்கும். அது எந்த வித மாற்றமும் இல்ல. பட் இருந்தாலும் ரொம்ப பெரிய எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இல்ல மத்தவங்களுக்கு வந்த மாதிரி. பட் இருந்தாலும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. சோ மத்தவங்கள்ட்ட ஷேர் பண்ணலாமே. ஒரு ஷார்ட்டா சொல்லிடுங்க. ஏன்னா ரொம்ப நேரம் நம்ம எடுத்துக்க வேணாம். ஏன்னா நிறைய பேர் பேசலாம். ஓகே சொல்லுங்க. ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. ஒரு நாள் என்னாச்சுன்னா, எனக்கு இந்த ஆஸ்ட்ரல் டிராவல் பண்ணணுங்கிற ஆசை நிறைய இருந்துச்சு. சோ ஆசைப்பட்ட எதுவும் கிடைக்காதுல்ல, அதாவே நடக்கணும். சோ நான் என்ன பண்ணிட்டேன், அட போங்க நீங்களும் உங்க ஆஸ்ட்ரல் டிராவல்னு சொல்லி விட்டுட்டேன். அப்போ நீங்க அதுக்கு முன்னாடி அவ்வளவு ட்ரை பண்ணிருக்கீங்க அது கிடைக்கிறதுக்கு? ட்ரை பண்ணல, அது ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு, கிடைக்கணும் அப்படின்ட்டு. ஓகே ப்ரோ, ஒரே நிமிஷம் நிறுத்திக்கோங்க. அப்போ ஒரே செகண்ட். இங்க நல்லா நம்ம பார்த்துக்க வேண்டியது, தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, சோல்ஸ் தெரிஞ்சுக்க வேண்டியது, நாமளா உனத்துக்கு போய் கிடைக்கணும் வேணும் அப்படின்னா கிடைக்க மாட்டேங்குது. இது இல்ல அது வேண்டாம் அப்படின்னும் போதும், அது நடக்கும்போது நடக்கட்டும் அப்படின்னு இருக்கும்போதுதான் அனுபவம் கிடைக்குது. சோ அதை நீங்க நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் கேட்டுட்டு போய் அப்படியே டக்குன்னு டே எறா இத்தனை வீடியோ எடுத்து பாடுறா எப்படி ஆஸ்ட்ரல் டிராவல் பண்றது, இது அனுபவம் கிடைக்குதுன்னு இறங்கிடக்கூடாது. என்ன சொல்றது, அதெல்லாம் அதெல்லாம் வேண்டாம். நடக்கிறது நடக்கும், கிடைக்கிறது கிடைக்கும். நாம விழிப்புணர்வை மட்டும் வளர்த்துப்போம் இப்போதைக்கு விட்னஸிங் பண்ணி. ஓகேங்களா? நன்றி. சொல்லுங்க ப்ரோ. அப்போ ப்ரோ என்னாச்சுன்னா, இப்போ நம்ம வந்து ரொம்ப டயர்ட்ல தூங்கிட்டு இருக்கோம். வீட்டுல யாராவது எழுப்பி விட்டாங்கன்னா அந்த கடுப்புல எந்திப்போம் பாத்தீங்களா, ஐயோ என்னடா அந்த மாதிரி எந்திக்கிறேன். ஆனா ஃப்ளோட் ஆகிட்டு இருக்கேன். நான் வந்து அந்த பாடி வெயிட் தெரியல, ஃப்ளோட் ஆகிட்டே இருக்கேன், மிதக்குறேன். அந்தால அப்ப என்ன புரிஞ்சிச்சு, அவுட் ஆஃப் பாடி வந்திருக்கிறோம் அப்படிங்கறது புரிஞ்சிச்சு. அப்போ ஜன்னல் சைடு பார்த்தேன், 2 ஜன்னல் பூட்டி இருந்துச்சு, ஒரு ஜன்னல் திறந்திருந்து. அந்த 5:30 அந்த சூரிய உதயமா அப்படி அந்த டைம். சோ அப்ப என்னாச்சுன்னா எனக்கு ஒரு பயம் வந்து, ஒருவேளை நம்ம செத்து போயிட்டோமோ அப்படிங்கிற ஒரு பயம் வந்துச்சு. பயம் வந்து அடுத்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் டாம் அண்ட் ஜெர்ரில எல்லாம் பாப்பாங்க பாருங்க, இதோட ரொம்ப ஸ்பீடு. அந்த மாதிரி நீங்க சொல்றீங்க. டாம் அண்ட் ஜெர்ரில எல்லாம் இப்படியே தூரத்துல இருந்து பார்த்தா இப்படியே இதாயிட்டு ஆஹா முடிஞ்சிருச்சா அப்படின்ட்டு அந்த மாதிரி. ஆமா ப்ரோ. அது நான் உண்மையாவே பண்ணிருக்கேன். இல்ல கனவா டெஸ்ட் பண்ணதுக்கு அதே ஜன்னலை பார்த்தேன், அதே மாதிரி 2 ஜன்னல் பூட்டி இருந்து ஒரு ஜன்னல் திறந்திருக்கு. இன்னொரு எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோ, அதையும் சொல்லிடுறேன். இதே மாதிரி அதான் சத்தியமா யாருமே எதிர்பார்த்துறாதீங்க, எதிர்பார்த்தா கிடைக்காது, அவங்களாவே உணர்த்துவாங்க நம்மளுக்கு கண்டிப்பா. அப்ப இன்னொரு நாள் என்னாச்சுன்னா, வீட்டுல ஒரு ரூம் ப்ரோ, அங்க வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க நெகட்டிவிட்டியா இருக்குது, அங்க ஏதாவது பூஜை ரூம் வைங்க அப்படின்னு. நான் அது பெருசா எடுத்துக்கல நாங்க. அப்போ என்ன ஆச்சுன்னா, இதே மாதிரி அவுட் ஆஃப் பாடி எக்ஸ்பீரியன்ஸ் ஒண்ணு வந்துச்சு. அப்போ அந்த ஃப்ளோட் ஆயிட்டு அந்த ரூமுக்கு போனோன்னு ஒரு கருப்பா, அது ரொம்பவே பயமா இருந்துச்சு. இந்த உலகத்துல அப்படி ஒரு கருப்பு இல்ல, அந்த மாதிரி அந்த ஒரு என்டிட்டி ஒண்ணு இருந்துச்சு. அதை பார்த்து பயந்து திரும்பவும் இதே மாதிரி எந்திரிச்சிட்டேன். அதுவும் இதே மாதிரி ஒரு டைம்ல தான் ப்ரோ. இது 2 தான் ப்ரோ. இருக்கு, சரி விடுங்க. சூப்பர் சூப்பர் ப்ரோ. இதான ப்ரோ உங்க அனுபவம்? ஓகே ஓகே ப்ரோ. அதான் உங்க இதுல இருந்து ஒண்ணு நீங்களே சொல்லிட்டீங்க, எதிர்பார்த்து வேணாம், அதுவா கிடைக்குது, அவ்வளவுதான். அதை உங்ககிட்ட இருந்து நாங்க கத்துக்கிறோம். நன்றி ப்ரோ, இவ்வளவு தூரம் வந்து சொன்னதுக்கு. ஓகேங்களா? மியூட் பண்ணிக்கிட்டேன். நன்றி.
அடுத்து அடுத்து யார் பேச விரும்புறது? புது ஆள். ஜெய் இலக்கியா. ஓகே, இலக்கியா வாங்க, நீங்க பேசுங்க. இலக்கியா கேன் ஸ்பீக் நவ். நீங்க இதுல இருக்கீங்க, நடுவுல இருக்கிற பட்டனை எடுத்து அன்மியூட் பண்ணிட்டு நீங்க பேசுனீங்கன்னா எல்லாருக்கும் கேட்கும். கேக்குதாண்ணா? கேக்குது. சொல்லுங்க சொல்லுங்க இலக்கியா. தேங்க் யூ so much. உங்களுக்கு பிக் 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 பெரிய தேங்க்ஸ். ஏன்னா நான் நிறைய சேஞ்சஸ் என் லைஃப்ல கொண்டு வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் நான் என்ன ஷேர் பண்ணிக்கிறேன்னா, இப்பதான் நான் அதாவது காலையில எழுந்திரிச்சு அந்த காஸ்மிக் ரேஸ் எல்லாம் இப்பதான் இது பண்ணிட்டு இருக்கேன், மெடிடேஷன் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு இந்த 1 வீக்குள்ள என்ன சேஞ்சஸ் வந்ததுன்னா, என்னால நான்வெஜ் 1 இயரா நான் விட ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். பட் ஏதோ ஒரு சிச்சுவேஷன்ல சாப்பிட்டுக்கிட்டே தான் இருந்தேன். பட் நான் இதை பண்ண ஆரம்பிச்ச உடனே என்ன அறியாம நான் நான்வெஜ் சாப்பிடுறது ஸ்டாப் பண்ணிட்டேன். பிளஸ் எங்க வீட்டுல ஸ்டாப் தானே? ஓகே ஓகே, ஸ்டாப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் சித்தர் கோயிலுக்கு போறதுக்கான ரூட் எல்லாமே அதுவாவே வர ஆரம்பிச்சுது. பிளஸ் நான் எங்க வீட்டுல என்னால முடிஞ்ச அளவுக்கு அன்னதானமும், அதாவது பசிக்கிறவங்களுக்கு நான் சாப்பாடும் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என்னை இவ்வளவு நல்ல ஒரு சோலா மாத்தினதுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்னா. தேங்க்யூ சோ மச். நான் என்னத்த பண்ணிட்டேன். ஓகே ஓகே, நன்றி நன்றி. சரி, நன்றி சொல்லிட்டு போறீங்க. ஏதாவது கதை இருக்கும், அனுபவம் ஏதாவது இருந்தா? நான் இப்பதானே ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். இப்போதைக்கு நான் நான்வெஜ் விட்டுருக்கேன். எனக்கு அதுவே ரொம்ப ஹாப்பியா இருக்கு. really great. I'm really happy for you. உண்மையிலே பெரிய விஷயம். Thank you so much. நன்றி நன்றி நன்றி, இவ்வளவு தூரம் வந்து சொன்னதுக்கு. ஓகேவா? ஓகே, நன்றி. அவங்க கிட்ட அனுபவமே இல்லைனாலும் அவங்களுடைய ஆரம்ப பயணத்துல ஒரு நல்ல இதுதான் தன்னுடைய படியை சொல்லிட்டு போயிருக்காங்க. ஸோ அதுக்கு நாம பரவாயில்ல, அனுபவம் இல்லைனாலும் பரவாயில்ல, ஏத்துப்போம், பாராட்டுக்குரியது. நன்றி. சரி, அடுத்து 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 தங்கராஜ் ராமலிங்கம், ப்ளீஸ் ஸ்பீக். ப்ரோ முதல்ல கேக்குதா? கேக்குதுங்க ப்ரோ. ரொம்ப நன்றி ப்ரோ, வாய்ப்பு கொடுத்தது. பரவாயில்ல ப்ரோ, இதுல என்ன ப்ரோ இருக்கு? 2014 வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த பக்தி மார்க்கெட்ல ரொம்ப தீவிரமா இருந்த டைம் அது. 2015 ஏன்னா அந்த ஆட்டோமேட்டிக்காக அடுத்த லெவல் போற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அது என்னன்னா, அப்படி போக என்னன்னா என்னோட எக்ஸ்டர்னல் லைஃப் இல்லையா, அதுல எனக்கு ஃபுல் ஃபிளெஜ்டா என்னால ஃபோக்கஸ் பண்ண முடியல, என்னால கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியல. முன்னாடி நம்ம ஃபோக்கஸ் பண்ணமோ அது அப்படியே டோட்டலா சேஞ்ச் ஆகுது என்னால தெரிஞ்சு. இப்போ ஒரு 2 இயர்ஸ் ஆக என்னால வேலையை சுத்தவங்களாம் பார்க்க முடியல, இதுக்கு மேலே இருக்க முடியாது, இருந்தா உடம்பு பிரச்சனை பாதிப்படைஞ்சிரும் தெரிஞ்சு நானே ஃபிட் ஆயிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் பட் இருந்தாலும் என்னோட அந்த கடவுள் தேடல் பக்தி அந்த இது ரொம்ப அது எவ்வளவுக்கு இந்த வெளியுலகத்துல இருந்து வந்துடும் போறது அதிகமாகிட்டே போன மாதிரி ஒரு ஃபீல். சூப்பர் சூப்பர். ஒரு கட்டத்துல மெடிடேஷன் இதெல்லாம் பாத்தீங்கன்னா அப்புறம் ஆரம்பிச்சது. அதுக்கு முன்னாடி மெடிடேஷன் பண்ணது கிடையாது. இந்த நேரத்துல தான் மெடிடேஷன்ல உட்காந்து போக 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 யாரோ என்ன வழிகாட்டி கூப்பிட்டு போன மாதிரி இருந்துச்சு. கண்டிப்பா கண்டிப்பா. வெளியே நான் அப்ரோச் பண்றேன், பட் யாரோ என்ன பக்கத்துல உட்கார வச்சு இப்படி பண்ணு, இது பண்ணு, அதை பண்ணுன்னு சொல்லி எனக்கு கூப்பிட்டு போயிட்டு போன மாதிரி இருந்தது. ஒரு கட்டத்துக்கு ஒரு டைம் பண்ணும்போது நானா தான் பண்ணுவேன். இதுல வெளியில ஒரு வெளியுலக வாழ்க்கைக்கு வரும்போது பார்த்தா நம்ம பண்றது சரியா பண்றோமா அப்படின்ற மாதிரி ஒரு என்னை நானே சோதிக்கிற மாதிரி ரொம்ப இதா இருக்கும் இருந்தது. ஆனா பட் இருந்தாலும் அதோட ஆழம் போய்கிட்டே தான் இருந்தது. ஒரு கட்டத்துல போக போக இந்த பிரீத்திங் சிரமமாகிறது, இந்த கழுத்துல பெயின் அதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி ஆயிட்டு நானே என்ன அறியாமே நைட்ல படுத்தனா என்னால ஃப்ரீ ஃப்ளோ இருக்க முடியாது. ஏதோ பண்ணுவேன், ரொம்ப அப்படியே மூச்சோட ரொம்ப சிரமமா இருக்கும். அந்த மாதிரி தான் மீட் பண்ணேன். இன்னும் அடுத்த லெவல், ஆனா அதுவும் விடல, அதோட இந்த ஸ்டாப் ஆகல, அப்படியே கண்டினியூ ஆச்சு. இன்னும் அடுத்த லெவல் போக போக என்னன்னா, இதுக்கு முன்னாடி இருந்த இது எல்லாமே எரேஸ் பண்ணவே அந்த கண்ட்ரோல் ஆல் டெலிட் சொல்லுவாங்க இல்லையா, இந்த மாதிரி பண்ண மாதிரி ஃபுல்லா எரேஸ் ஆயிட்டு ஒரு ரீசெட் பண்ண மாதிரி ஒரு ஃபீல். அது ஒரு நாள் தியானத்துல மீட் பண்ண ஃபுல்லா ஒரு எம்டி ஆயிட்டு ஒரு வெயிட்டே கிடையாது, இது வரைக்கும் ஒரு உடம்ப தாங்கிட்டு இருக்கோம் அப்படின்னா ஒரு எதுவுமே இல்லாம ஒரு ஃப்ரீயா இருந்தது. எதுவுமே இல்லாம எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. வெளியே இருக்கு எல்லாமே என்னோட அவுட்டர் சர்ஃபேஸ், நான் இது கிடையாது அப்படின்றது அந்த ஒரு புரிதல் கொஞ்சமா அந்த டைம் வர ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் ஒரு குருமார் கொஞ்சம் அவரை கொஞ்சம் அசிஸ்ட் பண்ண கேட்டு இது பண்ண பெருஞ்சோதி சொல்லுவாங்க, அற்புதம் சொல்றாங்க இல்லையா, அந்த ஜோதி தரிசனமும் கிடைச்சிது. ஆனா அதுக்கு போறதுக்கு முன்னாடி ரொம்ப பயங்கர ஸ்ட்ரகிள். அது அந்த லைட்டு பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி ரொம்ப இருக்கும், பயங்கர இருக்கும், அந்த இருக்கம் வரும். பட் இருந்தாலும் அந்த இருக்கத்தை தாண்டணும், உந்துதல் வந்துகிட்டே இருக்கும். அதை தாண்டி போயிட்டோம்னா ஒரு ஃப்ரீ ஃப்ளோ, ஒரு நம்ம திறந்து விட்ட மாதிரி ஒரு சின்ன ஒரு ஓட்டைக்குள் நம்ம உள்ள நுழைஞ்சு அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெளி இருக்கும் இல்லையா, ஒரு ப்ரூவ் பண்ணுவோம் இல்லையா, நல்லா அந்த மாதிரி இருக்கும். நல்லா இருந்தது அந்த அனுபவம். இந்த டைம்ல அது ரொம்ப ஃபீல் பண்ணாத, அது ஒண்ணு. ரெண்டாவது 2 டைம் தூங்கும்போது அதை ஃபீல் பண்ணியிருக்கேன். தூங்கும்போது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் படுத்திருக்கிறேன், பட் ஆனா
நான் தூங்கல, நான் படுத்திருக்கேன். பட் ஆனா நான் தூங்கல, நான் விழிச்சே தான் இருக்கேன். ஆனா என் உடம்பு ஃபுல்லா ரிலாக்ஸ்டா அப்படியே ஃபுல்லா பூமியில அப்படியே ஃபுல்லா டெத் அப்படி கிடக்குற மாதிரி இருக்கு. பட் நான் தூங்கல, நான் விழிச்சுதான் இருக்கேன். இது நல்லா அந்த அனுபவத்தை நானே எடுத்துக்கிற வரைக்கும் முன்னாடி என்கிட்ட ஏதாவது கேட்டீங்க நல்லா தூங்குனியா அப்படின்னு கேட்டாங்கன்னா, இல்ல நான் அந்த அளவுக்கு சரியா தூங்கல அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தேன். ஆனா எனக்கு ஃப்ரெஷ்ஷா தான் இருக்கும் கொஞ்சம். அதுக்கப்புறம் எனக்கு நான் அதை பத்தி ஆராய்ச்சி பண்ணையோ தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் ஓஹோ இது நம்ம கிடையாது, இதுதான் நம்ம அப்படின்ற ஒரு வர அதுக்கப்புறம் அந்த அனுபவம் நல்லா இருந்தது. எப்படின்னா கிளியர் சூப்பரா இருக்கும். அது வார்த்தையால சொல்ல முடியல. படுத்துனா உடம்பு அப்படி கடந்துரும். அப்ப நல்லா நம்ம விழிச்சிருப்போம், உடம்பு நல்லா ரிலாக்ஸ்டா இருக்கும். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. அந்த ஒரு டைம்ல பாத்தீங்கன்னா அந்த உடம்புல இருந்து வெளியில வந்து அனுபவம் கிடைச்சிது. ஃபுல்லா மேல வெளியில வரேன், வெளியில வந்தா என்னால பண்ண முடியுது. நான் கிடையாது, என் உடம்பு கீழே கிடக்குது, மேல இருக்கும், என் உடம்பு என்னால பார்க்க முடியாது, படுத்திருக்கு, என்னால பார்க்க முடியுது. போக போக பாத்தீங்கன்னா நான் பயணிச்சுட்டு இருக்கேன், என்னை சுத்தி ஏதோ சத்தங்கள், ஏகப்பட்ட சத்தங்கள் அப்படி எனக்கு இரிட்டேட் பண்ற மாதிரி. நான் இது கிடையாது, இது கிடையாது, இங்க வேண்டாம், இங்க இல்ல இங்க அங்க போகணும்ட்டு அப்படின்னு அவங்க எல்லாம் ஒமிட் பண்ணி போற மாதிரி இருக்கு. ஒரு கடத்துல அப்படி பண்றதுனால மறுபடியும் உடம்புக்குள்ளே வர மாதிரி ஒரு வந்துட்டேன். ரெண்டாவது இப்போ ரீசெண்டா ஒரு 1 வீக் பிஃபோர் அந்த அனுபவம் கிடைச்சது. பட் ஆனா அதே மாதிரி அந்த அனுபவம் வர்றதுக்கு முன்னாடி என்ன மாதிரி வருதுன்னா ரொம்ப இருக்கும், பயங்கர இருக்கும். அது அது 2 பக்கம் போட்டு நம்மளை போட்டு தலைய 2 காது சைட்லயும் போட்டு ஒரு ஸ்க்ரூவை போட்டு நல்லா டைட் பண்ண எப்படி இருக்கும் அந்த மாதிரி சரியான இது. ஆனா அதை தாண்டிட்டோம் அப்படின்னா டக்குனு வெளியே வர மாதிரி ஒரு ஃபீல் அந்த மாதிரி இருந்தது. அவ்வளவுதான். ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ, சூப்பர் ப்ரோ. உங்க அனுபவம் கேட்கறதே ரொம்ப இதுவா இருக்கு. உங்களுக்கு இவ்வளவு தூரம் இந்த அனுபவம் கிடைச்சிட்டு இருக்கு அப்படின்னும் போது அதை கேட்கறதுக்கும் மிக்க மகிழ்ச்சியா இருக்கு. ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி கிடைக்கட்டும், நம்ம பேசுவோம். இது இப்படியே தொடர்ச்சியா போங்க, நீங்க கரெக்டா தான் போயிட்டு இருக்கீங்க. ஸோ போருங்க, ஓகேங்களா? மிக்க மகிழ்ச்சி உங்க இதை கேட்கும் போது. நம்ம அடுத்து போவோங்களா? நன்றி. ஓகே கௌஷல்யா, இப்போவாது நீங்க பேசுங்க ப்ளீஸ். ரொம்ப நேரமா ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டே இருக்கீங்க. வாய்ஸ் தான் கொஞ்சம் இதுவா போயிடுது டக்குன்னு. இப்ப நல்லா கேக்குது. உங்களுக்கு கேக்குதா? கேக்குது. அப்பா ஓகே ஃபைன், பரவாயில்ல, சொல்லுங்க. ஓகே, இது ஸ்பிரிச்சுவல் ஜர்னில தான் ஒரு 2 இயர்ஸ் ஆகுது ஸ்டார்ட் பண்ணிட்டு. பெருசா இப்படி பண்ணணும்லாம் இல்ல. ஸோ லைஃப்ல அட்டாச்மெண்ட்ஸ் தான் நிறைய எல்லாத்துக்குமே லூஸ் ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி சர்ச் பண்ணிட்டு இதுக்குள்ள வந்ததுதான். அப்புறம் கூட இப்போ பெருசா இது யோகா அந்த மாதிரி கூட வாசி யோகா அந்த மாதிரி எதுவுமே ஸ்டார்ட் பண்ணேன். மெடிடேஷன் மட்டும் அப்பப்போ பண்ணேன், தோணும்போது பண்ணேன். நான்வெஜ் விட்டுட்டேன். ஸோ ஜீவ சமாதிஸ் போறதுலாம் இருக்கு. ஸோ மெடிடேஷன் எனக்கே பண்ணணும்னு தோணும் எப்பயாவது, அப்போதான் உட்காந்துருந்தேன். ஸோ அப்படி பண்ணும்போது மட்டும் ரொம்ப நேரம் உட்காந்ததுக்கு அப்புறம் மட்டும் கொஞ்சம் சைலண்டா ஆயிட்டு பர்பிள் கலர் மட்டும் எக்ஸ்பேண்ட் ஆகுற மாதிரி இருக்கும். அப்போ மட்டும் டிஃப்ரெண்டா இருக்கும் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அதுக்கு மேல எதுவுமே ப்ராக்ரஸ் ஆகல. அந்த பர்பிள் கலர் மட்டும் தான் ஜீவ சமாதியில போய் உட்காரும் போது எனக்கு அந்த பர்பிள் கலர் மட்டும் ரொம்ப பயங்கரமா எக்ஸ்பேண்ட் ஆகுற மாதிரி இருக்கும். ஸோ நிறைய பேர் ஆஸ்ட்ரல் ஸ்பேஸ்னு சொல்றாங்க, அப்புறம் சக்ரா ஹீலிங்கிறாங்க, தெரியல, கேட்கலான்ட்டு வந்து. அந்த பர்பிள் கலர்ன்றது ஒண்ணும் இல்ல, அது வந்து திரை மறைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து என்னன்னா, நீங்க அகவல் எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும், வள்ளலாருடைய அகவல். அதுல வந்து 7 இதை பத்தி அவர் சொல்லியிருப்பாரு. 7 வகையான திரைகள் நமக்கு வந்து மூடப்பட்டிருக்கு. அதுல முதல் திரை வந்து கருப்பு திரை, அதுக்கப்புறம் தான் வந்து இந்த மாதிரி பர்பிள், வயலட் அந்த மாதிரி ஒன்னொன்னா வரும். சோ அதெல்லாம் எதை குறிக்குதுன்னா நம்மளுடைய பக்குவ நிலையை குறிக்குது. ஃபர்ஸ்ட் நம்ம இப்ப கண்ணு மூணுன்னா என்ன தெரியுது? வெறும் பிளாக், ஒரு டார்க்கான ஒரு பிளாக் அப்படி இருக்கு பாத்தீங்களா? இதுதான் ஃபர்ஸ்ட் தெரியும் மெடிடேஷன்ல பண்ணும்போது. சோ இது வந்து எதை குறிக்குதுன்னா, அப்போ நம்ம பண்ற டைம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நான்வெஜ்ஜும் இந்த உலக விஷயங்கள்ல மாயையில மாட்டிக்கிட்டு அந்த இதுல நம்ம இருப்போம். சோ அப்போ நமக்கு அந்த மாதிரியான திரை வந்து பிளாக் பண்ணிட்டு இருக்குன்னு அர்த்தம். சோ அதுல இருந்து நம்ம விடுபட்டு இந்த நான்வெஜ் இதெல்லாம் விட்டுட்டு ஒரு ஒழுக்க நெறியில கொஞ்சம் ஒரு நல்ல நெறியில போறதுக்கு ஆரம்பிக்கிற நேரத்துல போகிற மாதிரி சமயத்துல இந்த கருப்பு துறை நீங்கிட்டு உங்களுக்கு இப்ப வர இந்த வயலட் இந்த மாதிரியான இதெல்லாம் வரும், பர்பிள்லாம், சாரி, ஓகேங்களா? சோ இதுக்கப்புறம் நீங்க இன்னமும் இதுலயே நிறைய விஷயங்கள், அதாவது எப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்ம வந்து மாயை தான், முன்னாடி அசுத்த மாயினால அடி வாங்குவோம். அதான் இதுக்கு முன்னாடி பண்ண இந்த புலன்களின் வழியா இச்சிக்கிற இந்த நாக்கு சுவைக்காக ஒரு உயிரை கொண்டு திங்கிடலாம் பண்ணிட்டு இருந்தோம். அதே மாதிரி இந்த உடல் இன்பத்துக்காக நிறைய விஷயங்களை செஞ்சிட்டு இருந்தோம். சோ இதெல்லாம் வந்து அப்போ நமக்குடைய திரை வந்து கருப்பா இருந்தது. ஸோ அதெல்லாம் நம்ம கொஞ்சம் ஒடுக்கி வேணான்னு விட்டுட்டு இப்ப நம்ம ஒரு ஒழுக்கத்துல வந்து நின்று இறைவனை நோக்கி போறோம். ஆனா இன்னும் நமக்கு முழுமையான பக்கம் வந்துருச்சுன்னா இல்ல. இந்த இப்ப நம்ம போறது வந்து சுத்த மாயை. சோ இந்த சுத்த மாயையில வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு ஃபர்ஸ்ட் வயலட் இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த எப்படி சொல்றது, இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் விட்டுட்டு டக்குன்னு இறைவன் மீது திரும்பும்போது இறைவன் மீது அளவு கடந்த பக்தியை தான் கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு அன்பு வராது, அது வந்து பக்தின்னு தான் சொல்லணும். அந்த பக்தின்றது எப்படின்னா எது எடுத்தாலும் எக்ஸ்ட்ரீமா பண்ணுவாங்க இறைவனுக்கு.
இதுவா இது பண்ணு, தர்மமா தூக்கி கொடு அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க. ஆனா அது வந்து பாத்தீங்கன்னா அதுவும் ஒரு வகையில ஒரு அகங்காரம் தான். எப்படின்னா நான் பண்றேன், இறைவனுக்கு நான் பண்ணாம யார் பண்ணுவா அப்படின்ட்டு. சோ ஆனா அது வந்து நல்லதுதான், தப்பே கிடையாது. ஆனா இறைவன் மீது வைக்கிற அந்த ஒரு நல்ல இதுலயும் ஒரு அகங்காரம் அங்க சேர்ந்து இருக்கிறதுனால கொஞ்சம் பக்குவம் இல்லைன்னு குறிக்குது பாத்தீங்களா. அதுக்குதான் இந்த மாதிரியான திரை அங்க இருக்கும். சோ அந்த அகங்காரமும் நீங்க இந்த திரை மாற ஆரம்பிக்கும். இறைவன் நம்மலாம் ஒண்ணும் இல்லப்பா, அவர் கொடுத்ததுதான் நாம கொடுக்குறோம், நீ ரொம்பலாம் இது பண்ணிக்காத, ரொம்ப ஆடம்பரத்துக்குலாம் செலவு பண்ணாத, ஆடம்பரம் பண்ணி இறைவனுக்கு பண்ணணும்னு அவர் விருப்பப்படல, உயிர்களுக்கு தான் பண்ணணும்னு விருப்பப்படுறாரு. சோ அதுக்கு நாம இறங்கி பண்ணணும் அப்படின்னு ஒரு புரிதல் வரும்போது அதுக்கு ஏத்தபடியான ஒரு ஒரு பக்குவ நிலை வருது பாத்தீங்களா, அப்ப ஒரு திரை நீங்கும். சோ இந்த மாதிரி திரைகள் கொஞ்சம் கொஞ்சமா நீங்கும். அந்த திரைகள் பத்தி பாத்தீங்கன்னா அகவல்ல வள்ளலார் சொல்லியிருப்பாரு, நீங்க போய் பாருங்க. திரை மறைப்பை பத்தியே ஒரு தனியா இருக்கும். வடலூர்லயுமே கூட வந்து பாத்தீங்கன்னா அந்த திரையை வச்சுதான் திறப்பாங்க. அந்த ஜோதி தரிசனத்துக்கு முன்னாடி கலர் கலரா திரையெல்லாம் திறக்கும். சோ அந்த மாதிரி எல்லா திரையும் ஒரே ஒரு சீர நீங்குச்சுன்னா உள்ள யாரு இருப்பாங்கன்னா இறைவன் இருப்பாரு, ஏக இறைவனான அருட்பெருஞ்சோதி இருக்கும் உள்ள. சோ அந்த ஆண்டவரை நாம பார்க்கறதுதான் நம்மளுடைய ஒவ்வொருத்தருடைய ஒரு இது. சோ இந்த திரையை தான் வந்து எல்லாருமே சொல்றது. ஈவன் இப்போ படிக்கட்டு, ஐயப்பனுடைய படிக்கட்டு எல்லாம் சொல்லுவாங்க பாத்தீங்களா, ஒவ்வொரு படிக்கட்டும் அது எல்லாமே ஒரு ஒரு கலர், ஒரு ஒரு நிறம் தான். சோ அந்த நிறத்துல இருந்து அவங்க மாறி மாறி அந்த படிக்கட்டுல போறதும், ஐயனாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா கலர் கலரா இருப்பாங்க, ஒருத்தர் இருப்பாங்க. சோ அது எல்லாம் எதை குறிக்குதுன்னா அந்த நிலையில பக்குவத்துல இருந்து அவங்க மாறி மாறி போறாங்க அப்படின்றதோடைய நிலைதான் அது. ஓகேங்களா, இந்த திரை வந்து அவ்வளவு கனெக்ஷன்ல இருக்குன்றேன். ஓகே அண்ணா, ஓகே. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ உங்களுடைய இதை எழுதுறோம் வந்து சொன்னதுக்கு. ஸோ நமக்கும் நிறைய திரைகள்லாம் இருக்கு. ஸோ நம்மளும் அந்த திரைகள்லாம் நீக்கிட்டு போறதுக்கான பணியில இருப்போம் சோல்ஸ். ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு ரொம்ப நன்றி கௌசல்யா, மிக்க நன்றி. அடுத்து வேற யாருன்னு நம்ம பார்ப்போம். வேற யார் ஹூ வாண்ட்ஸ் டு ஸ்பீக்? அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புவர்கள் யார்? ராஜகுரு. சொல்லுங்க ராஜகுரு சார், சொல்லுங்க. ஒரே செகண்ட்ங்களா. சுஜாதான்னு ஒருத்தவங்க ரொம்ப நேரமா பேசணும்னு கை தூக்கிட்டு இருக்காங்க, உங்களுக்கு நான் கொடுக்கவே இல்லை, கொடுத்துட்டு வந்துடுறேன் ஒரே நிமிஷம். சுஜாதா பேசலாம், நீங்க நடுவுல இருக்க அந்த பட்டனை அன்மியூட் பண்ணிட்டு நீங்க பேசுனீங்கன்னா கேட்கும். சுஜாதா மேடம் எல்லாருக்கும் ஓகே. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 years பயணத்துல இருக்குங்க. தியானம் பண்ணிட்டு இருக்கும்போது இன்னைக்கு காலையில கூட அடிக்கடி நிறைய சம்பவங்கள் இந்த மாதிரி அற்புதங்கள் பார்த்துட்டு இருக்கேன். இப்போ தூங்கிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு தடவை நீங்க அப்படின்னும் போது அப்படியே அப்படின்னு போயிடுச்சு அந்த வாய்ஸோட. உங்களுடைய இது சிக்னல் கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் டிராப் ஆகுதுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் நல்ல இடத்துல வந்து பேசுறீங்களா சுஜாதா மேம் ப்ளீஸ்? அது சிக்னல் கொஞ்சம் மறுபடியும் நீங்க பேசுறது சுத்தமா கேட்கவே இல்லை. நீங்க சிக்னல் கொஞ்சம் இதாயிட்டு வந்து பேசுங்க. ப்ராட்காஸ்ட் நீங்க பேசுங்க. ப்ராட்காஸ்ட் பேரே பயங்கரமா இருக்கு. ப்ராட்காஸ்ட் போயிட்டாரு. ரைட்டு. வராங்க, வரதெல்லாம் இப்படியே போயிடறாங்க, என்னத்த சொல்றது. அடுத்து ராஜபாலா லிசனிங். ஹூ வாண்ட்ஸ் டு யாரு? ராக்கி பாய் வாங்க ப்ளீஸ் பேசுங்க. ராக்கி நீங்க பேசலாம். ப்ரோ கேக்குங்களா? கேக்குது ப்ரோ, சூப்பர் ப்ரோ, கனெக்ட் ஆயிட்டீங்க. ப்ரோ வந்து எல்லாருமே வந்து நான் தியானம் பண்ணேன், அதனாலதான் வந்து நான் என்னோட உடம்பு வந்து வெளியே விட்டு போச்சு அப்படின்னே சொல்றாங்க. சோ அப்ப வந்து தியானம் பண்ணாதான் கிடைக்குமா? ஜீவகாரண்யமா இருந்தாலும் இந்த மாதிரி கிடைக்குமா? அப்போ எந்த மாதிரி இது பண்ணணும் அப்படிங்கறதே புரியவில்லை. அதை பத்தி சொல்றீங்களா? சூப்பர் அதான ப்ரோ உங்க கேள்வி? சூப்பர், நன்றி. ஆமா ப்ரோ. ஓகே. அது கேட்டீங்க பாத்தீங்களா, இதுதான் தரமான கேள்வி, சூப்பரான கேள்வி. இதுல மெயினான விஷயம் என்னன்னா ஜீவகாருண்யம் தான் மெயினான விஷயம். 1000 தான் வந்து தியானம் வந்து நமக்கு வந்து அது வந்து ஒரு நடுவுல வந்து ஒரு கிடைக்கிற ஒரு டூல் தான். அதுவுமே ஜீவகாருண்யம் தான். ஜீவகாருண்யன்றது என்னன்னா, இப்போ நம்ம பார்த்த படியெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவர்கள் எல்லாருமே ஒரு ஒழுக்க நேர்ல நின்று பிளஸ் அந்த ஒரு அகவல் படிக்கிறதும் சரி, அவங்க கண்டிப்பா அகவல் படிக்கிற இந்த நான்வெஜ் விடுறவங்க, இது எல்லாமே வந்து எதை குறிக்குதுன்னா, எதை இன்டைரக்டா மீன் பண்ணுதுன்னா ஜீவகாருண்யத்தை தான் மீன் பண்ணுது. அதே மாதிரி இந்த செஷனில் நான் சொல்கிற அந்த ஒழுக்கத்தில் நிற்கிறது அப்படின்ற அந்த வேர்டு எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உயிர்களின் மீது கருணைப்படுகின்ற இந்த ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை தான் குறிக்குது. ஏன்னா அந்த ஒரு ஜீவகாருண்யத்தில் அவங்க நிற்கும் போது தான் இந்த அனுபவம் கிடைச்சிருக்கு. ஏதோ ஒரு சிலருக்கு தான், ஒருத்தருக்கோ 2 பேருக்கும் தான் தியானத்துல ஒண்ணு கிடைச்சிருக்கு. மற்றபடி மற்றவங்க எல்லாம் யாருமே வந்து பாத்தீங்கன்னா தியானத்துல கிடைக்கல. அவங்க ஜஸ்ட்
அந்த உறக்க நிலையில தான் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு, அதாவது படுத்திருக்கிற அந்த டைம்ல கிடைச்சிருக்கு. அதுவும் இந்த ஸ்பிரிச்சுவல் பாத்தில் பயணிக்கிற அந்த தொடக்கத்திலே இந்த அனுபவம்லாம் கிடைச்சிருக்கு. ஏன்னா இப்போ நம்ம ஒரு தவம் இதில் யோகம்லாம் பண்ணால் கூட அது தொடர்ச்சியாக பண்ண அதுக்கு போய் அதுக்கப்புறம் தான் நமக்கு இவனுக்கு உதவலாமா வேணாமா, காட்டலாமா வழிகாட்டலாமா வேணான்ட்டு வந்து நமக்கு வந்து உணர்த்தப்படுவோம். ஆனால் பாருங்கள், ஜீவகாருண்யத்தின்படி நம்ம தொடக்கத்திலே போகும்போது நமக்கு ஸ்டார்டிங்லேயே கிடைக்குது. ஏன்னா சில பேருக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா நான் அதுக்கப்புறம் தான் சன்மார்க்கத்துக்கே வந்தேன்லாம் சொல்கிறாங்க. ஸோ அப்போ வரத்துக்கு முன்னாடியே இந்த மாதிரி அனுபவம்லாம் கிடைக்குதுன்னா, ஸோ இதை பற்றி நம்ம கொஞ்சம் திங்க் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் நான் இவ்வளோ அழுத்தி இதை நான் சொல்கிறேன். ஏன்னா ஜீவகாருண்யன்றது எப்படி நினைக்கிறாங்கன்னா அப்படியே போய் ஒன்று கொடுத்துட்டு வர்றது அப்படின்னு நினைக்கிறாங்க. நோ நோ நோ, இட்ஸ் ஒரு ஃபீலிங். அது இரக்கம், அனுபவம், உணர்வுலேருந்து வரணும். அப்படி யாருக்கெல்லாம் வருதோ அது நிச்சயமாக பாசிபிள். அப்படி எல்லாருக்குமே அது வரும். அது வரத்துக்கு தான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுக்கு தான் ஜீவகாருண்யத்தை ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது. ஏன்னா அதுவே ஒரு யோகம்தான். எப்படி இந்த யோகம் பண்ணுற மாதிரி மெடிடேட் பண்ணுறோம், மூச்சு அடக்கிறோம், கவனத்தை ஒருமுகப்படுத்துகிறோம் அப்படின்றதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி இதுவும் ஒரு யோகம் தான். அதனால் இதுக்கும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணுன்றதுக்காக சொல்கிறேன். ஸோ அதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம் ஜீவகாருண்யம் தான் மெயினான விஷயம். ஸோ அதுபடி நம்ம, ஏன்னா ஜீவகாருண்யன்ற ஒழுக்கத்தில் நிற்கும் போது தான் நமக்கு வழிகாட்டுறவங்க நம்ம கூட வருவாங்க. வள்ளலார் எப்படி சொல்லியிருக்காருன்னா, யார் ஒருத்தங்க ஜீவகாருண்யத்தை முழுமையா பண்றாங்களோ அவங்களிடத்துல அன்பு விளங்கும். ஸோ அதன் காரணமாக உபகார சக்தி அவங்க கூட இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. உபகார சக்தி மீன்ஸ் இறைவன் கொடுத்திருக்க அந்த நல்ல கைடன்ஸ், அந்த நல்ல சோல்ஸ்லாம் அவங்க கூட இருக்கும். ஸோ அந்த சோல்ஸ் தான் இந்த மாதிரியான அனுபவத்தை கிடைச்சி நம்மள மேல்நிலைக்கு கூட்டிட்டு போறதுக்கு உதவி பண்றதுதான் அவங்க வேலை. ஸோ அதை தான் அவங்க பண்றாங்க. அந்த வகையில நம்ம அவங்களுக்கு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் மெயின் ரீசன் என்னன்னா, ஜீவகாருண்யம் இருந்தாதான் அன்பு விளங்கும். அன்பு விளங்காதான் அந்த உபகார சக்தி நமக்கு உறுதுணையா நிற்கும். ஓகேங்களா? அதுதான் நம்மள அடுத்த நிலைக்கு கூட்டிட்டு போறதுக்கும் உதவும். அதான் மெயின் விஷயம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ராக்கி பாய். ஓகே, ராக்கி பாய்க்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவர் மியூட்ல போட்டுட்டு இருக்காரு. ஸோ ஜீவகாருண்யத்தை விட்டுறாதீங்க காய்ஸ். சூப்பர், தேங்க்யூ. ஸோ ஜீவகாருண்யத்தை விட்டுறாதீங்க காய்ஸ். அது வந்து ஆக்சுவலி அது வந்து ஒரு செயல் கிடையாது. அது வந்து ஒரு ப்ராக்டிஸ். அது நம்ம இன்னும் முழுமையா பண்ணல. அதை நம்ம ப்ராக்டிஸ் தான் பண்ண முடியும் ஜீவகாருண்யம்ன்றத. ஓகேங்களா? யாருமே வந்து இங்க ஜீவகாருண்யத்தை 100% பண்றவங்க கிடையாது. எல்லாருமே பயிற்சியில தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால நீங்க இருங்க. ஜீவகாருண்யம்ன்றது உணவளிக்கிறது மட்டும் இல்லை, போய் சாப்பாடு போடுறது மட்டும் ஜீவகாருண்யம் கிடையாது. ஒரு உயிர், எதிரில் இருக்கிற ஒரு ஜீவனுக்கு ஒரு கஷ்டம் நேர்கின்ற போது அந்த கஷ்டத்தை நீங்க போக்குனால் அதுதான் ஜீவகாருண்யம். அதுவே ஜீவகாருண்யம். உணவு கொடுக்கறது அதுல மெயினான ஒண்ணு பெருசு. ஆனா அது மட்டுமே நின்றுடக்கூடாது. ஜீவகாருண்யம்னா உணவு கொடுக்கறது அப்படின்ட்டு. உயிர்களின் உறும் துன்பங்களை நீ அடைந்து விளக்குதலே ஜீவகாருண்யம். நீ போய் அந்த இதை அடைஞ்சு அதை தூக்கி விடுற பத்தியா, அங்கதான் நினைக்கிற. அப்படி பண்றவனுக்கு தான் உண்மை கடவுளான அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் விளங்குவார். எல்லாருக்கெல்லாம் அகப்பட மாட்டாரு. ஸோ இங்க நிறைய நல்ல ஆன்மாக்கள் அந்த மாதிரி இருக்கிறதால இது எல்லாம் உங்களுக்கு எல்லாம் கிடைக்குது. ஸோ நீங்க யூ ஆர் ஆல் பிளஸ்டு ஒன், உண்மையிலே சொல்றேன். ஸோ அதனால நம்ம நல்ல ஒரு பயணத்துல தான் போயிட்டு இருக்கோம். அதனால தான் இதெல்லாம் இணைஞ்சு நடந்துட்டு இருக்கு. ஸோ அதுக்கு நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இறைவனுக்கு நன்றியும் சொல்லிக்கிறேன். ஓகே, நன்றி. அதுக்கடுத்து வேற யாரு? ஜான் நேர் பவி. ஹலோ. ஜான் சொல்லுங்க ஜான். ஹாய். எனக்கு வந்து 2016ல வந்து ஒரு நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் நடந்தது. நான் லைஃப்ல அது வரைக்கும் கேரி பண்ண ஆழ் மனசுல இருந்த உணர்வுகள்லாம் என்னால உணர முடிஞ்சது. ஆனா வந்து ஒரு அன்கண்டிஷனல் லவ்வோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து உணர முடிஞ்சது திடீர்னு. அதுக்கப்புறம் பார்த்தா எனக்கு ரொம்ப டீடைல்ஸா அக்யூரேட்டா ஞாபகம் இல்லை. ஆனா நெக்ஸ்ட் திங் ஐ நியூ ஐ வாஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் அ ஒயிட் லைட். அந்த ஒயிட் லைட் அதுக்குள்ள இருந்து அவ்வளோ கருணை, அவ்வளோ அன்பு, அது கொஞ்சம் அப்படியே என்ன கொஞ்சம் கொஞ்சமா கரைச்சி நான் அந்த அன்கண்டிஷனல் லவ்ல நான் கரைஞ்சி அழ ஆரம்பிச்சிட்டேன் ஒரு பாயிண்ட்ல. எனக்கு அப்ப உருவம் இருந்ததா, எனக்கு கண்ணு இருந்ததான்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது. பட் ஐ ஜஸ்ட் நியூ ஐ வாஸ் இன் டியர்ஸ். ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் அது கூட ஒன்னா கலந்து அப்படியே உனக்குள் நீ எனக்குள் நான்கிற மாதிரி நானும் ஃபுல்லாவே ஐ குட் ஃபீல் தட் லவ். அதுக்கப்புறம் திடீர்னு இன்னும் கொஞ்சம் பெருசா எக்ஸ்பேண்ட் ஆன மாதிரி இருந்தது. அப்புறம் பார்த்தா நிறைய ப்ளூ கலர்ல ஸ்பாட்ஸா தெரிஞ்சுது. நானும் ஒரு ப்ளூ ஸ்பாட்டா இருந்தேன் அதுல. ஆனா என்னால நான் எல்லா இடத்துலயும் அந்த எல்லா ப்ளூ ஸ்பாட்ஸும் கனெக்டடு, நான் தான் எல்லா இடத்துலயும் இருக்கேன். அதே ஆனா கொஞ்சம் வேரியேஷனும் இருந்தது. அதாவது எல்லாத்துக்குள்ளயும் நான் இருக்கேன். எல்லா எப்படி சொல்றதுன்னு தெரியல, எல்லா இடத்துலயும் நான் என்ன உணர முடிஞ்சது. அதே மாதிரி நீங்க சொல்றது ஒரு இடத்துல கனெக்ட் ஆகுது. நீங்க பாத்தீங்கன்னா நம்ம சோல்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிய வரும். நம்ம வாட் இஸ் லைஃப் அப்படின்ற இதுல நீங்க பாத்தீங்கன்னா
அந்த இதுல பாத்திருப்பேன். நீங்க பாத்திருக்கீங்களா நம்ம சேனல்ல வாட் இஸ் லைஃப்னு அந்த வீடியோல இப்படி ஒரு எல்லா வீடியோஸும் பாத்திருக்கேன், ஆனா எதை சொல்றீங்கன்னு தெரியல ஃபர்ஸ்ட் எனக்கு. வீடியோ வாட் இஸ் லைஃப்ல ஒரு கையில எல்லாம் இப்படி காட்டுவேன், அப்படியே இப்படி எல்லாம் போயிட்டு வரும், அந்த ஆணவ இருளுக்குள்ள ஆன்மா போச்சு அப்படிலாம் பார்த்தோமே, இறைவனன்ற ஒரு லைட் இப்படி போய் வந்ததுன்ட்டு. அதுல அதுல இந்த மாதிரிதான் லைட் எல்லாம் எக்ஸ்பெண்ட் ஆகி அப்படியே போகிற மாதிரி பார்த்தோம் பாத்தீங்களா. அந்த மாதிரிதான் நீங்க சொல்றீங்க. நீங்க சொல்லும்போது எனக்கு அதான் இதாகுது. உங்களுக்கு கூட வந்திருக்கும்னு நினைக்கிறேன் இங்க இருக்கிற நிறைய ஆன்மாக்களுக்கு. சரி சொல்லுங்க. சோ ஆனா அந்த நிலையில தான் நீங்க சொல்றீங்க. சூப்பரா இருக்கு, சொல்லுங்க. சூப்பரா இருக்கு மீன்ஸ் போய் நீங்க போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது வேற லெவல். 2000 ஆனா இது நடந்தப்ப எனக்கு அது என்னன்னு கூட தெரியாது. எனக்கு என்ன நடந்ததுன்னு தெரியும். அப்புறமா நான் திரும்ப அடுத்த நாளுக்கு சும்மா ரொம்ப ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ணேன், புதுசா இருக்கிற மாதிரி. அது என்னன்னு தெரிஞ்சுக்கவே பல வருஷங்கள் ஆச்சு. கொஞ்சம் கொஞ்சமா தான் ரியலைஸ் ஆச்சு. அப்ப நான் ஸ்பிரிச்சுவல்லாம் கூட கிடையாது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பக்தினா என்ன, கடவுள்னா என்ன, எல்லாமே தெரிய வந்தது. அப்புறம் போன வருஷம் திடீர்னு இந்த மாதிரி தொடர்ந்து ஒரு பிளிஸ் அன்கண்டிஷனல் லவ்வா நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டே இருந்தேன். அட் ஒன் பாயிண்ட் என்னோட பர்சனல் ஐடென்டிட்டியே திடீர்னு ஜனனின்னு உள்ள, என் பேரு ஜனனி, திடீர்னு உள்ள நானே இல்லாத மாதிரி ஒரு அனுபவம் எனக்கு. அதுக்குமே எனக்கு ஒரு ப்ரீகர்சரோ எதுவுமே இல்லை. அதனால கொஞ்சம் பயந்துட்டேன். பட் அதுக்கப்புறம் நிறைய என்னால ஃபுல்லா டீட்டெயில்ஸ்குள்ள போக முடியாது. இன்னும் எனக்கு ஒரு குவெஸ்சனும் இருக்கு. இந்த மாதிரி அனுபவங்கள்லாம் ஷேர் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. சோ எனக்கு சொல்லுங்க. எப்படின்னு தெரியல. அது ஓகே ஓகே நீங்க சொல்லி முடிங்க, சொல்றேன் அப்புறம். அவ்வளவுதான். ஒரு உள்ள வந்து நானற்ற, அதுக்கப்புறம் தான் சரி இதுதான் நானற்ற நிலையோ என்னமோ அப்படின்னு ஒரு தோணிட்டு திடீர்னு அது நடக்கும் போது உடம்புக்குள்ள இருந்து எழுந்து ஏதோ வெளில போக ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு பயமாயிடுச்சு. ஐயோ நம்ம சாகதான் போறோம் போல இருக்கு அப்படின்னு. அப்புறம் டாமி எங்க போற அப்படின்ற மாதிரி இருந்திருக்கும் உங்களுக்கு. நில்லு எங்க போற அப்படின்ட்டு. ஏதோ அவுத்து விட்ட பலூன் மாதிரி மேல ஏதோ பறக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் சரி என்னமோ எப்படி இந்த பலூனை திரும்ப இறக்குறதுன்னே எனக்கு தெரியல. நமக்கு இந்த உலகத்துல இருக்க காரணமே இல்லையா, எதுவுமே நமக்கு ஆசைகளே இல்லையான்லாம் யோசிச்சு பார்த்தேன். சரி மேபி அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக வேணா இருக்கலாமோ என்னமோ அப்படின்னு ஒரு தாட் வந்தது. அப்படி வந்த உடனே டக்குன்னு அங்க மேல போயிட்டு இருந்தது வந்து கொஞ்சம் திரும்ப உள்ள செட்டில் ஆன மாதிரி இருந்தது. இதுல இருந்து நான் திரும்ப வந்து என்னோட நார்மல் செல்ஃப் எல்லாம் ரியலைஸ் பண்ணதெல்லாம் கொஞ்சம் சேலஞ்சிங்கா, நிறைய ப்ராசஸ், நிறைய கஷ்டங்கள்லாம் கூட அனுபவிச்சேன். பட் இதுதான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ். என்னால முழுசா கன்வே பண்ண முடியல ஒழுங்கா. நிறைய நுவான்சஸ்லாம் இருக்கு அதுல. பரவாயில்ல, நீங்க இவ்வளவு தூரம் கன்வே பண்றதே பண்ணலன்ட்டு நல்லா பண்ணிட்டீங்க. போதுமான அளவுக்கு சூப்பர். ஆனா இதெல்லாம் நீங்க அவ்வளவு தூரம் போயிட்டு வந்துட்டு மறுபடியும் இந்த உடம்புல செட்டில் ஆகும்போது, இந்த பிசிக்கல் பாடியில செட் ஆகும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும்னா 2 நிமிஷம் தலை சுத்திருச்சு, எங்க போயிட்டு வந்தேன்னே தெரியல அப்படின்னு இருக்கும் உங்களுக்கு. 2 நிமிஷம் இல்ல, பல வருஷங்கள் தலை சுத்திடுச்சு. அதான் இல்ல அந்த நேரத்துல சொல்றேன், என்னடா நடந்தது கடந்த ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடின்ற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும் பாத்தீங்களா. அது அப்படி இருக்கும் அந்த ஒரு இது. இதுவா அதுவா, எது ரியாலிட்டினே தெரியாது ஒரு செகண்ட். இதுவா இல்ல அதுவா அப்படின்ற மாதிரி இருக்கும். கண்டிப்பா கண்டிப்பா. சூப்பர் சூப்பர். நீங்க இவ்வளவு தூரம் வந்து சொன்னதுக்கு மிக்க நன்றி. சோ உங்களுடைய அந்த கேள்விக்கு வந்து பதில் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்றாங்களே, அதோடைய மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மோஸ்ட்லி வந்து எக்ஸ்பீரியன்ஸை பகிர்ந்துக்கலாம், அது தப்பு இல்லை. ஆனா ஏன் பகிர்ந்துக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்கன்னா, ஒரு நிறைய பேர் வந்து இப்போ எனக்கு இந்த மாதிரி நடந்தது, உனக்கு இந்த மாதிரி நடந்தது அப்படின்னு நான் பகிர்ந்து ஒண்ணு சொல்ல போக, இதை கேட்கிற ஆன்மாக்கள், அதாவது கேட்கிற மத்தவங்க என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, இவங்களுக்கு இந்த மாதிரி நடந்தது, அது இந்த வகையில நடந்தது, அதாவது இவனுக்கு வந்து மெடிடேட் பண்ணும்போது இது நடந்திருக்கு, ஸோ அவன் இந்த மாதிரியான ஒரு டெக்னிக் அப்போ யூஸ் பண்ணியிருக்கான், ஸோ அதனால அவனுக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் அதே இதை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த மெடிடேட்ல போய் உட்காந்துக்கிட்டு இதே மாதிரி அவன் சொன்ன டெக்னிக்கே பண்ணி பாக்குறாங்க. ஸோ அப்படி கிடைக்குமான்னா அவங்களுக்கு கண்டிப்பா கிடைக்காது அந்த அனுபவம். ஏன்னா அவரவர்களுக்கு அவரவர்களுடைய பக்குவத்துக்கு ஏற்ற மாதிரி வேறு வேறு வகையில பாடங்கள் எடுக்கப்படுது, அவங்கவுங்க பக்குவ நிலைக்கு ஏற்ற மாதிரி. ஸோ இதுல என்னன்னா, கேட்கிற உங்களுக்கு இதை விட வேற லெவலான அனுபவங்கள் கிடைக்கலாம். ஆனா நீங்க இதுதான் அப்படின்னு ஃபிக்ஸ் ஆகிக்கிறதால, எதனால, ஏன்னா அவனுக்கு இதுதான் கிடைச்சிருக்கு, ஸோ எனக்கும் இதுதான் கிடைக்கணும், இந்த வழியில தான் இப்படி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஃபிக்ஸ் ஆகிக்கிறதால உங்களை தூக்கி விடுறதுக்கு வர சூட்சும குருமார்கள் உங்களுக்கு ஏதோ ஒன்று கொடுக்க நினைச்சு ஒரு வழியில கொடுக்க வந்தாலும் நீங்க வாங்க மறுத்துடுவோம். இல்ல இப்படிலாம் வந்தா அது அனுபவம் கிடையாது, இதெல்லாம் நான் ஏத்துக்க மாட்டேன், அப்படி வந்தாதான் அனுபவம், ஏன்னா அவனுக்கு அப்படிதான் கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புரிதல்ல போய் நம்ம ஃபிக்ஸ் ஆகிக்கிறது என்ன ஆகுதுன்னா, நம்மள மேற்படியான ஒரு அனுபவம் கிடைக்காம தடுக்கப்படுது. ஸோ அதனால நம்ம மேலேயும் உயர முடியறது இல்லை. ஸோ இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா,
அந்த பக்குவம் இல்லாம நாம பேசிக்கிட்டு பகிர்ந்துக்கிறதால வர விஷயம். சோ அதுதான் இங்க தெரிஞ்சுக்க வேண்டியது. அதனாலதான் வேணான்றாங்க. ஒரு பக்குவத்தோட. ஆனா இங்க இருக்கிற ஆன்மாக்கள்லாம் சும்மா இல்ல. என்னென்ன சோல்ஸ்னா சும்மா இல்ல. எல்லாமே வந்து இங்க இருக்கிறது எல்லாமே பக்குவ ஆன்மாக்கள் பிளஸ் எல்லாமே பிளஸ்டு சோல்ஸ் இங்க இருக்கிறது எல்லாமே. சோ அதனாலதான் இவ்வளவு தூரம் இந்த இதெல்லாம் வந்து பங்கேற்குது, இவ்வளவு தூரம் இருக்கு. எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப இதுவா இருக்கு. சோ அதனால இங்க இருக்கிற ஆன்மாக்கள் எல்லாருமே வந்து நல்ல ஆன்மாக்கள் தான். சோ யாருமே வந்து இங்க இதெல்லாம் கேட்டுட்டு இவங்களுக்கு இதெல்லாம் கிடைச்சிருக்கே அப்படின்னு பொறாமையோ படாது, இல்ல இறைவன் மீது ஆதங்கப்பட்டு கோபமோ எல்லாம் படாது. அந்த ஆன்மா கிடைச்சிருக்கு, சூப்பர், நல்லது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆன்மாக்கள் தான் இங்க அதிகம். சோ அது அந்த மாதிரியான ஆன்மாக்கள் தான். அதே சமயம் இதை வந்து தவறுதலா புரிஞ்சுக்கிட்டு தானும் போய் இப்படிதான் அடையணும் அப்படின்னு முட்டிக்கிட்டு மோதாது. ஏன்னா அதுக்கான ஒரு வழிகாட்டுலையும் நாம இப்பயே சொல்லிடுறோம். எதிர்பார்த்தா கிடைக்காது, நாம வெறுப்படைஞ்சாலும் கிடைக்காது. அதுவா கிடைக்கும், அதுவா கிடைக்கட்டும். அது வரைக்கும் நாம விட்னஸிங்க உயர்த்திக்கணும் அப்படின்றதுல போக்கஸா இருக்கணும்னு சொல்லிடுறோம். கைடன்ஸா தான் நம்ம போறதால நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ அதனால நம்ம பகிர்ந்துக்கலாம். இந்த மாதிரியான அனுபவங்களை தாராளமா பேசிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதான் உங்களுக்கான பதில். ஸோ மிக்க நன்றி ஜனனி. உங்க ஓகே ஜான், ரொம்ப நன்றி. சூப்பர். ஒரு அனுபவத்தை வந்து டக்குன்னு சொல்லிட்டு போனாங்க. இதுல அவங்க பகிர்ந்த ஒரு விஷயத்துல முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, ஒரு நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, அவங்க அந்த ஒரு லைட், ஒரு ஸ்பேஸ், ஒரு லைட்டை பார்த்தேன் அப்படின்னு சொல்றாங்க. முக்காவாசி பேருடைய இதுல நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு வெளிச்சத்தை பார்த்தேன் அப்படின்னு ஒரு வார்த்தை வந்து வருது. அதை நோட் பண்ணிக்கோங்க. இன்னொன்னு, அந்த ஸ்பேஸ் ஃபுல்லாவே நான் நிரம்பி இருக்கேன் அப்படின்னு ஒண்ணு சொல்றாங்க. அது ஃபுல்லாவே நான் ஆக்குப்பை ஆன மாதிரி ஒரு ஃபீல் அப்படின்னு ஒண்ணு சொல்றாங்க. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. இது ரெண்டுத்தையும் நாங்க அதாவது கருத்துல வச்சுக்கோங்க. நம்ம 36 தத்துவத்துல அந்த டைமென்ஷன் பத்தி பார்க்கும்போது இன்னைக்கு நம்ம பேசின இது எல்லாமே அந்த இடத்துல நமக்கு உதவும். அப்ப ரீகால் பண்ணும்போது உங்களுக்கு நான் டக்குன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு புரிய வரும். ஓகேங்களா? அதனால சொல்றேன். ஓகேவா? சோ அடுத்து யாராவது பேச விரும்புறீங்களா? வேற யாராவது? பிரதர், வந்து மத்த டைமென்ஷன்ல சோல்ஸ் இடையில எப்படி கான்வர்சேஷன் பண்ணிக்கிறாங்க? ஐ மீன் என்ன லாங்குவேஜ்? அது 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 வேண்டாம் ப்ளீஸ் ராஜா சார், ப்ளீஸ். நம்ம அப்புறம் போவோம் அதை பத்தி. ஏன்னா இங்க கொஸ்டினுக்கு போனாலே அது எக்ஸ்பிளைன் ஆகிறதுக்கு வேற எது டாபிக் போயிடும். இங்க ஒன்லி டவுட். அதான் நான் நோட் பண்ணிக்கிறேன். அது நான் சொல்லும் போது அந்த டாபிக்ல வந்துடுறேன். இங்க அனுபவத்தை மட்டும் நம்ம பகிர்ந்துக்கிறோம், அதுக்காக தான். ஓகேங்களா? மற்றபடி வேற எதுக்காகவும் புரிஞ்சுக்கிறீங்க. தேங்க்ஸ். ஓகே. அடுத்து குணசேகன் குருசாமி, சாரி கணேசன் குருசாமி. கணேசன் குருசாமி, நீங்க பேசலாம். உங்களுக்கு வந்து மைக் கொடுக்கப்பட்டது, பேசுங்க ப்ளீஸ். அன்மியூட் பண்ணிட்டு நடுவில் இருக்கிற பட்டனை பேச சொன்னா போயிடுறது. என்ன சொல்றதுன்னே எனக்கு தெரியல. ஆளாளுக்கு ஒன்று வரீங்க, கொடுத்து விட்டா போயிரு, சைலண்டா உட்காந்துக்கிறீங்க. இருக்கட்டும். பிராட்காஸ்ட் என்பவர் பேசலாம். பிராட்காஸ்ட் நீங்க பேசலாம், அன்மியூட் பண்ணிட்டு. ஓகே. என்னப்பா, அவ்வளவுதானா? முடிச்சுக்கலாமா? ரொம்ப பிராட்காஸ்ட் இப்பதான் பிராட்காஸ்ட் ஆகுது. சொல்லுங்க பிராட்காஸ்ட். சில விஷயம் ஷேர் பண்ணிக்கிறேன். என்னோட லைஃப்ல நடந்த விஷயங்கள் பண்றேன். அதாவது இந்த ரிலேட்டடா எக்ஸ்பீரியன்ஸ் தானே இப்ப எல்லாரும் பேசுறது வந்து சோல் ஒரு அவுட் ஆஃப் பாடி எக்ஸ்பீரியன்ஸா? அது போல இருக்காங்கல்ல, அது போல இல்லாம நேச்சுரலா லைஃப்ல வந்து எப்படி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு நான் ஷேர் பண்றேன். சரி, அப்போ டக்குன்னு சொல்லிடுங்க, ஏன்னா நிறைய பேர் இருக்காங்க. சொல்லிடுங்க. ஆமா, எனக்கு பிறந்ததுல இருந்தே வந்து சோல்ஸ் பார்க்கக்கூடிய ஒரு எபிலிட்டி இருக்கு. ஓ வாவ், வாவ். மைக் அவங்க கிட்ட கொடுங்கப்பா, மைக் அவங்க கிட்ட கொடுங்க. சூப்பர். சோல்ஸ் பார்க்க முடியும், என்னால சோல்ஸ் கிட்ட பேசவும் முடியும். வா, இது பயங்கரமான இதுவா இருக்கு. நான் வேற ஏதோ டாபிக்லாம் நினைச்சிட்டு இருந்தேன். இது பயங்கரம். சொல்லுங்க. சூப்பர். இன்னும் ஒரு டெத் நடக்கிறதுக்கு முன்னுக்கு அந்த டெத் நடக்கிற சோலை வந்து முடியும் என்னால. உண்மையிலே இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன் ஆக்சுவலி. இந்த மாதிரி ஒரு இதோட தன்மையை பார்க்கத்தான் அதோட தன்மை தெரியும் அப்படின்ட்டு. ஆனா அது வந்து இப்ப நீங்க சொல்லி கேட்கும்போது உண்மையிலேயே அது வந்து உண்மைதான். சொல்லுங்க. அது எப்படி நடக்குது அப்படின்லாம் நம்மளுக்கு சொல்ல தெரியாது. அது தானா வர ஒரு விஷயம்.
அது போல விஷயங்கள்ல வந்து நான் என்னோட சோல் சர்ச்சின்றது வந்து ரொம்ப காலமா ஓடிக்கிட்டு இருந்துச்சு. இந்த ஸ்டேச்சு பிரேயர்ஸ் எல்லாம் வந்து 19 இயர்ஸ் ஓல்ட்ல விட்டேன் நானு. அதுக்கப்புறம் ஃபுல்லா வந்து சித்தர்களோட வழி, சித்தர்களோட விஷயங்கள் பின்பற்றி போனோம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டு சமாதிகளுக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தேன். அப்படி சமாதி போயிட்டு வந்துட்டு இருக்கிற இதுல வந்து ஆஹ் எனக்கு ஷிரடியில சதுரகிரியில வந்து ரொம்ப ஒரு விசித்திரமான ஒரு விஷயங்கள் நடந்துச்சு. கொல்லிமலை அது ஷேர் பண்ணிக்கிறேன் நானு. ஷிரடியில என்ன நடந்துச்சுன்னா போன விஷயங்கள் எல்லாமே வந்து சித்தர்களோட சமாதி கிட்ட பிளஸிங் கேட்கறதுக்கு தான். அந்த பிளஸிங் என்னவா எப்போதும் வந்து என்னோட பிரார்த்தனையா அமையும்னா, நீங்க பார்த்த இறைவனை நான் பார்க்கணுன்ற ஒரே ஒரு பிரார்த்தனை தான் இருக்கும் எனக்கு. இல்ல ஒரு செகண்ட் இருங்களேன். இந்த ஒரு நிலைய வந்து நீங்க யாராவது சொல்லி இந்த மாதிரியான ஒரு வழிபாடு நீங்க கேக்குறீங்களா, இந்த வேண்டுதல, இல்ல பை ஹார்ட்ல இருந்து நீங்க இதுதான் கேக்குறீங்க? இல்ல, ஆக்சுவலி நான் வந்து பிறந்து வளர்ந்ததே வந்து டெம்பிள்ல. ஓகே ஓகே. ஸோ எனக்கு வந்து இறைவன் பார்க்கணுன்ற ஒரு எண்ணம் வந்து இருந்தே உருவாயிருச்சு. வேற இதை தவிர வேற பிரார்த்தனைகள் அப்படின்ற ஒரு விஷயம் என்னோட வாழ்க்கையில இருந்ததே இல்லை. அப்படி இருக்கும்போது வந்து ஒரு இடத்துல வந்து சாய் சரித்திரா படிச்சிட்டு இருக்கும் போது சாய் சரித்திரால வந்து பாபா போட்டிருப்பாங்க, வரவங்க எல்லாம் வந்து வேணும்னு கேக்குறாங்க, என்னையே வேணும்னு கேட்க மாட்டாங்க. அதை ஏன் கேட்க மாட்டாங்க? நானே உனக்குள்ள வந்துட்டேன்னா உனக்கு என்ன வேணும்ன்றது எனக்கு தெரியாதா அப்படின்ற சாய் சரித்திரால அந்த ஒரு லைன் வரும். இப்படி நிறைய விஷயங்கள் இது பண்ணும் போது சித்தர்களோட விஷயங்கள் எல்லாமே வந்து தனக்குள்ள வேண்டுதல், தான் யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் வேண்டியிருக்காங்க அப்படின்றத எனக்கு வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் நானு. அப்ப கேள்வி அதுவா இருந்தனால பிரார்த்தனைகள் எல்லாமே வந்து நீங்க பார்த்த இறைவனை நான் பார்க்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி எனக்கு எப்போதுமே வந்து அவங்க கிட்ட பிரார்த்தனையா தான் வைப்பேன். இதுல பிரார்த்தனை பண்ணும் போது ஷிரடியில ஒரு விஷயம் பெருசா என்ன என் வாழ்க்கையில நடந்துச்சுன்னா, அங்க மும்மூர்த்தி இருக்கிற இடம்னு ஒரு ஷிரடியில ஒரு இடம் இருக்கும் மண்டிர் பக்கத்துல. வந்து வந்து பஜன் போட்டு பாடும் போது இதே வேண்டுதலை வச்சு நான் மும்மூர்த்திகள் இருக்கிற அந்த இடத்துல வந்து பாபா வந்து லைஃபா விளக்கு போட்டு மெடிடேட் பண்ணுவாங்க. சோ அத சுத்திக்கிட்டு இருக்கும் போது பிரார்த்தனையில எங்கேயோ இருந்து ஒருத்தர் கோமணத்தோட ஜடமுடியோட வந்தாங்க. அங்க சுத்தி ஒரு 100 பேர்கிட்ட இருக்காங்க. ஆனாக்கா இந்த பர்டிகுலர் ஒரு சித்தர் லெவல்ல ஆண்டி லெவல்ல சொல்லலாம். ரெண்டும் ஒண்ணுதான், சொல்லுங்க. அப்படிப்பட்ட ஒரு கோலத்துல ரொம்ப அழுக்கா ஜடமுடியோட நீட்டா கால் வரைக்கும் தொங்குது. அவங்க வந்து வந்துட்டு கைய நீட்டுமா அப்படின்னாங்க. கைய நீட்டு இடத்துல ஒரு தோட்டம் வரல நம்மளுக்கு, அப்படியே பிளாங்கா ஆயிருது. ஒரே ஒரு செகண்ட். இப்போ அவர் வந்து லைக் வந்து பிசிக்கலா வந்தாரா, இல்ல இது வந்து ஒரு அடுத்த இதுல நடக்குதா? வந்தாரு. இல்ல வேறு பரிமாணத்துல நடக்குதா, இல்ல இந்த இருக்கிற நிகழ்வுலக பரிமாணத்துல வந்தாரு? இல்ல பிசிக்கலாவே வந்து ஓகே ஓகே இல்ல, பிசிக்கலா வந்தாரு. ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர். வந்து எல்லாருமே வந்து அங்க இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அவரை பாக்குறாங்க. ஆனா அவர் எதையுமே வந்து கண்டுக்கல. வந்த வந்தாரு, வந்துட்டு கைய நீட்டு சொன்னாரு. அப்புறம் என் கை மேல அவரு கைய வச்சுட்டு என்னென்னமோ பேசினாரு. அவருக்குள்ளேயே பேசிட்டு இருந்தாரு. எனக்கு விளங்கின ஒரே விஷயம் வந்து அவர் பேசின விஷயங்கள்ல வந்து கர்மான்ற ஒரு விஷயம் விளங்குச்சு. கைய எடுக்கும் போது என் கைக்குள்ள ஒரு புடி சாதம் இருந்துச்சு. அந்த சாதம் வந்து ஒரு பர்பிளிஷ் கலரா இருந்துச்சு. அது அவரை வந்து சாப்பிடுமா அப்படின்னாரு. அடுத்த நிமிஷம் அந்த தோட்டல எனக்கு ஒண்ணுமே வரல. சாப்பிடுமான்னு அப்படியே எதையும் சிந்திக்காம சாப்பிடுற ஒரு நிலைமை தான் இருந்துச்சு. ஏன்னா அந்த இடத்துல வேற என்னமோ ஒரு இல்ல வேற இது வராது. ஏன்னா இவ்வளவு தூரம் ஒரு மனுஷன் இங்க இருந்து வராரு, இப்ப சுத்தி இவ்வளவு பாக்குறாங்க, அது ஒரு வைபே போதும்.
அந்த வைப் நமக்கு சொல்லிடும் இது ஆமா நல்லதா கெட்டதா அப்படின்ட்டு. சோ அந்த உணர்வுல ஆமா நம்ம சாப்பிடுறது சரியானதுதான். சொல்லுங்க. கரெக்ட். ம் அப்ப உடனே நான் சாப்பிட்டுட்டேன். அப்புறம் ம் அங்க உள்ளவங்க எல்லாமே வந்து பேசிக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சிச்சு. அவரு ஸ்ட்ரெயிட்டா நான் சாப்பிட்டோன்னா நடந்து போனாரு, கொஞ்சம் தூரத்துக்கு போயிட்டு மறைஞ்சிட்டாரு. ம் என் கூட இருந்திருந்த ஒரு சிஸ்டர் இருந்தாங்க, அவங்க அவரை துரத்திக்கிட்டு ஓடுனாங்க, அவர்கிட்ட பேசிடணும்னு சொல்லிட்டு அவரு காணாம போயிட்டாரு. அப்புறம் வந்து சொன்னாங்க என்கிட்ட, அவரு மனுஷன் காணாம போயிட்டாரு. மனுஷன் அவ்வளவு தூரம் ஓடுனங்க, போய் திரும்புற இடத்துல திரும்பிட்டாருங்க ஆமா அவங்க அப்படின்னாரு. உண்மையாவே அவர்கிட்ட பேசிடணும்னு சொல்லிட்டு அவங்க முன்னாலே ஓடுனாங்க. ஆஹ் 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 ஆனா அவரை பிடிக்க முடியல, அவரு காணாம போயிட்டாரு அப்படின்னு வந்து சொன்னாங்க. அந்த மனுஷன் எவ்வளவு வேகம் ஓடி இருப்பாரோ. சொல்லுங்க. அது போல ஒரு விஷயம் நடந்தது. ம் அதுக்கப்புறம் ஷிரடியில நான் வந்து சித்தர்கள் சமாதி போகணும்னு சொல்லிட்டு சதுரகிரி மலை ஏறினேன். ஓகே. சதுரகிரி மலை ஏறும்போது வந்து சதுரகிரி மலைக்கு காலடி எடுத்து வச்சு ஏற ஆரம்பிக்கும் போதே வந்து மனசுக்குள்ள யாரோ ஸ்லீப்பர் கழட்டுரு அப்படின்னு சொன்ன போல ஒரு நமக்குள்ள ஒரு ஃபீலிங் வரும்ல, ஒரு பேச்சு வரும்ல, ஒரு உணர்வு. யாரோ சொல்ற போல ஒரு ஃபீலிங் வரும். சோ நான் வந்து சப்பாத்தியை கழட்டி பேக்குக்குள்ள போட்டுட்டேன். அப்ப எல்லாரும் சொன்னாங்க வேண்டாமா, இந்த இடத்துல வந்து குச்சி முள்ளு எல்லாமே இருக்கும் காலு, ஏன்னா அவங்க பார்க்கும் போதே நம்ம வந்து மாடர்னா போட்டிருக்கோம் அப்படின்னோன்னு ஒரு பயம் வரும்ல அவங்களுக்கு. கண்டிப்பா கண்டிப்பா. இருக்கிறவங்களுக்கு. சோ அப்ப அவங்க சொன்னாங்க வேண்டான்னு. நான் சொன்னேன் பரவாயில்ல, எனக்கு போட்டுட்டு ஏற எண்ணம் இல்ல அப்படின்னு. சோ அப்படி ஏறிட்டு போகும்போது வந்து யாரோ வந்து பேசிட்டு இருக்கும் போது காலபைரவன் பத்தி சொன்னாங்கல்ல, அந்த அதே ரூபத்துல வந்து அந்த நாய் ரூபத்துல ஒரு உருவம் பார்த்தோம். அதையும் மீறி தாண்டி போய்கிட்டு இருக்கும் போது என்னால அந்த பிரார்த்தனை ஒன்னே ஒண்ணுதான். எல்லா சித்தர்களும் அங்க ஜபம் தியானம் பண்ணியிருக்காங்க. அவங்கெல்லாம் அந்த இடத்துல உணர முடியும் அப்படின்ற ஒரு முழு நம்பிக்கை வந்து எனக்கு 100% இருக்கு. ஏன்னா ஏற்கனவே வந்து சில விஷயங்களை ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் வந்து எனக்குள்ள இருக்கு அப்படின்றது வந்து எனக்கு புரிஞ்ச விஷயம். அப்ப நான் ஏறிட்டு இருக்கும் போது பார்த்தது வந்து காலபைரவன். அதுக்கப்புறம் வந்து ஏறி அந்த ஒரு ஹீல் இடத்துக்கு போகும்போது ரெட்டை லிங்கம்னு ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்துல போகும்போது நான் அங்க என்னையும் மறந்து உட்கார்ந்து பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கும் போது என்னோட தலையில வந்து பெரிய கொக்கனாட் விழறதுக்கு உருண்டு வந்திருக்கு. ஆனா எனக்கு அது தெரியாது. அது என் தலையில எக்ஸாக்ட்லி வந்து உழுவுறதுக்கு அந்த கொக்கனட் வந்தது வந்து கொஞ்சம் கூட தெரியாது. ஆனாக்கா அங்க இருந்து ஓடி வந்து மங்கி, அந்த மங்கி வந்து அந்த கொக்கநாட்டை பிடிச்சிருக்கு. கொக்கநாட்டை பிடிச்சி நான் பிரார்த்தனை பண்ணி முடிக்கிற வரைக்கும் வந்து அது அவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த கொக்கநாட்டை அவ்வளவு பெருசா ஹோல்ட் பண்ணிக்கிட்டு இருந்துருச்சு. அப்படி ஹோல்ட் பண்ணி இருந்த அது ஹோல்ட் பண்ணிருக்குன்னு கூட எனக்கு தெரியாது. பிரார்த்தனை பண்ணி நான் ஏந்திரிக்கும் போது பின்னால இருந்தவங்க தட்டுனாங்க, அம்மா நவுரு, உனக்காக அது ரொம்ப நேரம் புடிச்சுக்கிட்டு இருக்குங்க அப்படின்னாங்க. நீங்க பண்ணி பாத்துருப்பீங்க, எதை பிடிச்சிட்டு இருக்குன்னு தெரியலையே, நான் கிளம்புவான்ட்டு கிளம்பிருப்பீங்க. ஆமா, மேல பாக்கும்போது அவ்வளவு பெரிய கொக்கடாட்டு அந்த மங்கி புடிச்சிட்டு இருக்கு. அப்புறம் நான் நவந்தோடனே என்ன பார்த்தோன்னா அது கீழே விட்டுருச்சு. அதையும் தாண்டி ஏறும்போது, அதையும் தாண்டி மேல அங்க லிங்கம் இருக்கும்ல, மெயின் கோயில் இருக்குல்ல, அந்த இடத்துக்கு ஏறும்போது எங்க இருந்தோ ஒரு பசு வந்துச்சு. அந்த பசு நம்ம ஏறி போற இடம் சதுரகிரியில வந்து போறதுக்கு வாய்ஸ் கொஞ்சம் இதாகுது. வாய்ஸ் போல அந்த மேல கோயிலாண்ட, அந்த கோயிலாண்ட இருந்து அந்த பசு எந்த இடத்துல இருந்து வந்துச்சுன்னு கூட தெரியாது. வெள்ளை பசு அந்த படிக்குள்ள ஒரு டிவைடர் போல இருக்கும், அதுக்குள்ள பூந்து வந்து கரெக்டா என் முன்னுக்கு நின்று. அந்த பசு வந்து கரெக்டா முன்னுக்கு நின்னுது. ஆனா எனக்கு முன்னுக்கு நின்றுக்கும் போது எனக்கு நல்லா ஃபீல் பண்ணுது அது பசுவே இல்ல அப்படின்னு. ஏன்னா அது கூட என்னால கம்யூனிகேட் பண்ண முடியுது. பிளஸ் நீங்க தான் சோலியே பாப்பீங்கன்றீங்களே, கண்டிப்பா நானும் கம்யூனிகேட் பண்றேன் எனக்கு தெரியுது.
அப்ப நான் வந்து சொன்னேன், நான் அப்பாவை மேல பார்க்க போறேம்மா, எனக்கு வழி விடு அப்படின்னு சொன்னேன். எல்லாருமே பாக்குறாங்க, அது கரெக்டா என் முன்னுக்கு நின்னுகிட்டே நீயே பாக்குது. ரொம்ப ஒரு சாந்த சுரூபி சொல்லுவாங்கல்ல, அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையே இல்ல, அப்படிப்பட்ட ஒரு பசுரூபம். அப்ப நான் வந்து சொன்னோன்னே அது தலையிட்டு அடுத்த லைன்ல இருக்கிற படிக்கு போச்சு. படிக்கு போயிட்டு திரும்பி என்னை பார்த்து தலையாட்டிட்டு போய் எங்கேயோ மறைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் ஒரு நாள் ஃபுல்லா சதுரகிரியில தங்கியிருந்தேன் நானு மலையில. பட் நெக்ஸ்ட் டே பார்க்கவே இல்லை. அப்புறம் மேல போய் பிரார்த்தனை பண்ணிட்டு எல்லாம் வந்துட்டு கொல்லிமலைக்கு போனோம். இந்த நெக்ஸ்ட் டே வந்து கொல்லிமலைக்கு போனோம். கொல்லிமலையில நாங்க போகும்போது யாருமே இல்ல. காலையில மணி 6 o'clock வந்து இறங்கணும். அங்க போயிட்டு மெடிடேட் பண்ணும் போது அந்த உச்சியில ஒரு சின்ன மனுஷன் போல ஒரு சித்தர் காட்சி பார்த்தோம். அங்க இருந்து அவர் வந்து அதுல எப்படி அவரால் ஸ்டென் பண்ண முடியுதுன்னு கூட தெரியல. அங்க ஒரு வாட்டர் ஃபால் இருக்கும். அந்த வாட்டர் ஃபால் நடுவுல வந்து ஒரு வாட்டர் இருக்கும். அந்த வாட்டர் ஃபால் நடுவுல வாட்டில வந்து போறதுக்கு வந்து வாய்ப்பே இல்லை. ஒரு மனுஷன் ஏறி அந்த வாட்டர் ஃபால்ல போக முடியாது. ஆனா அதுக்கு நடுவுல ஒரு உருவம் பார்த்தோம் நாங்க. அந்த உருவம் வந்து இந்த சங்கு சொல்லுவாங்கல்ல, சங்கு போல ஒரு கையில வச்சு ஊதிட்டு நான் நின்றிருந்த இடத்துல வந்து கை காட்டி அவரு பிளஸ் பண்ணிட்டு போனாரு. இது போல விஷயங்கள் சித்தர்கள் வந்து ரூப வடிவுல வருவாங்க, நம்மள பிளஸ் பண்றது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து உண்மையாவே இருக்கு. எல்லாரும் வந்து ஒரு கனவு போல பார்த்தாங்க அப்படின்னு சொல்றாங்கல்ல, அத மீறி கனவு போலன்றது உண்மைதான், இல்லன்னு நம்ம சொல்ல முடியாது. எனக்கா ஆனா உங்களுக்கு பிசிக்கல் வேர்ல்ட்லயே இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு, வேற லெவல் நீங்க உண்மையிலே. ஆமா, அதுக்கு முன்னுக்கு எல்லாமே வந்து இது போல அந்த ரூபம் இல்லாத விஷயங்களை தான் நான் பாத்துட்டு இருந்தேன். வந்து பேசுறதும், அதுல என்னோட குடும்பத்துல என்னோட அண்ணனே இருந்தாங்க. 9 வருஷம் தான் அவங்ககிட்ட பார்த்தேன். 9 வருஷம் என் கூட இருந்ததையே நான் பார்த்தேன். அப்புறம் டெத் வருதுன்னா, இப்ப ஒரு ஆளு உயிர் போக போகுதுன்னா டிக்ளேர் பண்றதுக்கு முன்னுக்கே வந்து அவங்களோட சோல் பார்த்துட்டுன்னா அவங்க செத்துருவாங்க அப்படின்றது வந்து எனக்கு தெரிஞ்சிடும். போல வந்து அந்த அந்த சோல் பார்க்கக்கூடிய தன்மை அப்படிலாம் இருக்கு அப்படின்றது வந்து எனக்கு சின்ன புள்ளையில இருந்து நடந்துச்சு. ஆனா இது போல சித்தர்கள் பாக்குற விஷயம், சித்தர்களோட பிளஸிங் கிடைக்கிறது, அதெல்லாமே வந்து ஒரு பாஸ்ட் 3 years வந்து எப்ப நானு சித்தர்கள் சமாதிகளுக்கு டிராவல் பண்ணி அவங்க கிட்ட வந்து பிரார்த்தனை பண்ண ஆரம்பிச்சு மெடிடேட் பண்ண ஆரம்பிச்சினோ, அன்னைக்கு இது போல பிளஸிங் வந்து அவங்க ரூபத்துல வர்ற காட்சிகள் வந்து நிறைய. அப்புறம் அனிமல்ஸ் கிட்ட, அனிமல்ஸ் நம்ம ஒரு இடத்துக்கு போனோமா அனிமல்ஸ் வந்து சூழ்ந்துக்கும் நம்மள. இப்போ ஒரு இடத்துல ஒரு பால்கனி இந்த காக்கா குருவிகள் எல்லாம் வந்து நம்ம பக்கத்துல வந்து உட்காந்துக்கும் தைரியம். இது போல விஷயங்கள் எல்லாமே வந்து நம்மளால வந்து இந்த ஜேர்னில இருக்கும் போது பார்க்க முடியுது. நிச்சயமா நிச்சயமா என்னோட கண்டினியூஸ் நடந்துகிட்டு இருக்கிற ஒரு அனுபவம் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர் பிராட்காஸ்ட். நீங்க பிராட்காஸ்ட்னே வச்சுக்கோங்க உங்க பேரை, ஏன்னா வெளியில எல்லாம் சொல்லாதீங்க, ஏன்னா உங்களை பிடிச்சி இது பண்ணிடுவாங்க. எப்படி சொல்லலாம் பாக்குறீங்க, எப்படி அதெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ அதனால நீங்க இதுலயே இருங்க. சூப்பர். ஓகே, உங்களை நான் மியூட் பண்ணிக்கிறேன். நீங்க இவ்வளவு தூரம் வந்து சொன்னதுக்கு மிக்க 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 மகிழ்ச்சி, நன்றி. வா வா வா, என்ன மாதிரி கதை போயிட்டு இருக்கு பாத்தீங்களா மக்களே. எப்படிலாம் வந்து இருக்காங்க, இப்படிப்பட்ட ஒரு இதெல்லாம் ஒரு சூழல்ல இப்படிப்பட்ட ஒரு ஆன்மாக்களுக்கு நடுவுலயே நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அவங்க லைஃப்ல வந்து இது வந்து கிடைச்சது வந்து உண்மையிலேயே நீங்க வந்து யுவர் பிளஸ்டு தான் சொல்லணும், பிளஸ்டு ஒன் தான் சொல்லணும். உண்மையிலேயே நீங்க வந்து ஆசீர்வதிக்கப்பட்ட உங்களுக்கு அந்த இது வந்து சிறு வயதிலேயே வழங்கப்பட்டிருக்கு. நிச்சயமா இது வந்து எப்படி அப்படி இது என்ன மாதிரி பாசிபிள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கண்ணுக்குள்ளேயே நமக்கு 4 வகையான கண்ணு இந்த கண்ணுக்குள்ளேயே இருக்கு. அது என்னென்ன கண்ணு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து தூளக்கண், அதாவது தூளம்னா தெரியும்ல, தூளம் சூக்குமம். இட்லி குண்டாலாம் மறுபடியும் எல்லாம் எடுத்துட்டு வந்து என்னால விளக்க முடியாது, தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. அந்த மாதிரி அன்னைக்கு சொன்ன பாத்தீங்களா, தூளம்
ஸோ இது வந்து தூலக்கண். இதுக்குள்ள இருக்கிறது மனக்கண், மனசுக்கு ஒரு கண் இருக்கு. அதுக்குள்ள ஆன்மாவுக்கு உயிர்கண்ணு ஒண்ணு இருக்கு. உயிர்கண்ணுக்கு உள்ள இன்னும் உள்ள போனீங்கன்னா அந்த இதுக்குள்ள இருக்கிறது வந்து இறையினுடைய ஒரு கண், அருட்கண் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுல யார் சொல்லியிருக்கா இந்த மாதிரி அப்படின்னு பாத்தீங்கன்னா வள்ளலார் தான் சொல்லியிருக்காரு, வேற யார் சொல்லியிருப்பா? ஸோ அவரே சொல்லியிருக்காரு. உரைநடை பகுதியில் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிய வரும். அதுல தூலக்கண்ணின் மூலமா நமக்கு பிசிக்கல் ஆப்ஜெக்ட் எல்லாத்தையும் பார்க்கலாம். மனக்கண்ணின் மூலமா நமக்கு தாட்ஸை பார்க்கலாம். நம்மளுடைய தாட்ஸ் பிளஸ் மற்றவங்களுடைய தாட்ஸ், அவங்களுடைய தாட்ஸ் நம்மளால பார்க்க முடியும். பிளஸ் அது வந்து அதுக்கு அடுத்த ஒரு நிலையில போனோம்னா உயிர்கண், உயிர்கண்ணின் வழியாக ஒரு உடலுக்குள்ள இருக்கிற ஆன்மாக்களை நம்மளால பார்க்க முடியும், உயிர்களை நம்மளால பார்க்க முடியும். உயிர்கண் திறந்தால் அதான் நெற்றிக்கண். சோ அதுக்கு அடுத்து உள்ள இருக்கிறது வந்து அருட்கண். அந்த அருட்கண்ணை வந்து இறைவனே நமக்கு திறந்து விட்டாதான் உண்டு. ஏன்னா அது வந்து அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் அருள் திறந்தாதான் வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மாதிரி 4 கண் இருக்கு. இதெல்லாம் பேசும்போது நமக்கு கவர் பண்ண வேண்டிய ஒரு பாயிண்ட். இதெல்லாம் போற போக்குல சொல்லிட்டு போனாதான் உண்டு, அதனால சொல்லிடுறது. ஓகேங்களா? ஸோ அந்த வகையில அவங்களுக்கு வந்து அந்த உயிர்கண்ணுன்றது பை டிஃபால்ட்டாவே அவங்களுக்கு திறந்துருக்கு. ஸோ நாமளும் அதை திறந்துக்கலாம். நம்மளுடைய ஒரு இதுல வந்து முயற்சியில வந்து திறந்துக்கலாம். உண்மையான ஜீவகாருண்யத்தை யாரு ஒழுங்கா பண்றாங்களோ அவர்களுக்கு நெற்றிக்கண், அதாவது உயிர்கண் திறந்து இருக்கும் அப்படின்றதுதான் வள்ளலார் சொல்லியிருக்காரு. சோ அதுக்கு என்ன ப்ரோ டெக்னிக்? உயிர்கண்ணை திறக்கிறதுக்கு என்னன்னா இதுதான் டெக்னிக். புரியுதுங்களா? ஜீவகாருண்யம் தான். எங்க போனாலும் இங்கதான் வந்தா அவன வழி கிடையாது. ஓகேவா? சோ இதுதான் விஷயம். அதே மாதிரி அவங்க கிட்ட இன்னொன்னு நம்ம கத்துக்க வேண்டியது என்னன்னா, அவங்களுடைய வேண்டுதலை பாருங்க. சித்தர்கள் கிட்டையும் சரி, மத்த குருமார்கள் வழிகாட்டிகள் கிட்டயும் அவங்க கேட்கறது என்ன? நீங்க பார்த்த அந்த மெய்ப்பொருளை எனக்கு காட்டுங்க. எப்படி? இந்த மாதிரிதான் நம்ம கேட்கணும். மற்ற விஷயத்தெல்லாம் கேட்கிறோம், பொருள் வேணும் இது வேணும்னு கேட்கிறோம், தப்பு இல்லை, கேட்கலாம். ஆனா அதே சமயம் இதெல்லாம் கேட்டு கேட்க வேண்டியது எதுவோ அதை கேட்காம விட்டுடுறோம், மறந்துடுறோம். அது கூடாது. ஸோ எல்லாத்தையும் கேட்டாலும் இதை நம்ம கேட்கணும். எதை? நீங்க கண்ட அந்த மெய்ப்பொருளை எனக்கு பார்க்கணும், அதுக்கு எனக்கு உதவுங்க அப்படிங்கறத நம்ம கேட்கணும். ஸோ அப்படி கேட்கிற ஆன்மாக்களுக்கு அவங்க கண்டிப்பா உதவுவாங்க. ஏன்னா இவன் கேட்கறானாலே இவன் பக்குவமானவன், ஸோ அதனால இந்த ஆன்மாக்கு காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதுக்கு முயற்சி பண்ணுவாங்க, இறங்குவாங்க. ஏன்னா எல்லா ஆன்மாக்களும் இங்க அதை கேட்காது. எனக்கு இதை பண்ணி கொடு, எனக்கு போதும், எனக்கு செவ்வாய்க்கிழமை அவன் துட்டு குத்தா போதும், அதுக்கு ஏதாவது ஒரு வழியை பார்த்து விடு அப்படின்றது வரவனுக்கு அது மட்டும் தான் பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா? எதுவா இருந்தாலும் யாரா இருந்தாலும். ஸோ அதனால நாம இதெல்லாமும் கேட்கலாம், அதாவது பொருளியலும் கேட்கலாம். அதே சமயம் அருளியல்ல விஷயத்த நம்ம கோட்டை விட்டுறக்கூடாது பொருளியல்ல கேட்டு அப்படின்றத நான் இங்க மெயினா பதிவு பண்ணிக்க விரும்புறேன். ஓகேங்களா? சரி, இதோட நாம இந்த பதிவை முடிச்சுப்போம். ஏன்னா ரொம்ப நேரம் அப்படியே இழுத்து போற மாதிரி இருக்கு. ஏன்னா இந்த பதிவு வந்து ஒரு நல்ல பயனுள்ள பதிவா இருக்கும்னு நினைக்கிறேன். முக்கால்வாசி பேர் நீங்க சொன்னீங்க இந்த இது, நான் அந்த ஒரு ஓட்டிங் புல் வைக்கும்போது கூட நிறைய பேருக்கே வரல, எனக்கு இந்த அனுபவம் இல்லை, எனக்கு இந்த உயிர் அனுபவம் இல்லை, உடல் அனுபவம் இல்லை, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஆனா கொஞ்சம் பேர் தான் இருந்தது. அந்த கொஞ்சம் பேரை கேட்கும் போதே இவ்வளவு இருக்குன்னா அப்ப நிறைய பேர், நாம ஒவ்வொருத்தரும் ஒழுக்க நெறியில நின்று ஜீவகாருண்யம் பழகி கரெக்டா நம்ம போனா நமக்கும் இந்த அனுபவம்ன்றது நிச்சயமா கிடைக்கும். புரியுதுங்களா? ஸோ அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நமக்கு டைம் ஆயிடுச்சு. ஸோ அதனால நம்ம போவோம். அதே சமயம் இதுதான் வழி, வேற இது கிடையாது. ஏன்னா கன்க்ளூஷனா சொல்லி முடிக்க வேண்டியது என் கடமை இல்லை. ஸோ அதனால ஓகேங்களா? வேற வேற என்ன சொல்ல நினைச்சேன்? மெயினா இன்னொன்னு சொல்லணும்னு நினைச்சேன். என்னன்னா இப்ப எப்படி வந்து இவரு ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம் பாத்தீங்களா, அந்த பாடல் இதெல்லாம் தொடங்கறதுக்கு முன்னாடி வள்ளலார் வந்து ஞானசம்பந்தர் கிட்ட கேட்டாரு. சோ ஞானசம்பந்தர் ஞானத்துக்கான ஒரு விஷயத்துல சம்பந்தப்படுத்தி கொடுக்கிறவர் தான் ஞானசம்பந்தர். சோ ஞானசம்பந்தர் வந்து வள்ளலாருக்கு கொடுக்குறாரு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அது ஏதோ வள்ளலாருக்கும் ஞானசம்பந்தர் இது ஒரு பெரிய இடம், அது ஒரு பெரிய இடம், அவள் பேசிப்பா 2 பேரும் வந்து பெரிய இடம் அப்படின்றதால அவங்களுக்கு தான் கிடைக்கும், அவங்களுக்கு கிடைக்கிறதுலாம் என்ன ஆச்சரியம் இருக்கு அப்படின்னு நீங்க கேட்டு இது பண்றதுக்காக நான் அதை சொல்ல வரல. தெரியாத ஒரு ஆன்மா தவிச்சு நின்னுதுன்னா அதுக்கு வழிகாட்டுதலுக்கு வழிகாட்டிகள் அவ்வளவு பேர் இருக்காங்க. அதை நாம பயன்படுத்திக்கணும், நாம அதை கேட்கணும். நாம அதை கேட்காத வரைக்கும் அது கிடைக்காது. கேட்டுட்டு எப்படா கிடைக்கும் அப்படின்ட்டு கண்ணை விரிச்சு பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடாது. இது தேவை, காட்டுங்க. அதுக்கான பக்குவத்தை நமக்கு ஃபர்ஸ்ட் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. அந்த பக்குவத்துல நின்று நம்ம கரெக்டா குவாலிஃபை, அந்த பக்குவன்றது என்ன, நம்மள அந்த விஷயத்த பாக்குறதுக்கு பயிற்சி கொடுக்குறாங்க. ஸோ அந்த பயிற்சியில நம்ம தேடிட்டோம்னாலே அது காட்டும்போதுதான், அது அப்புறம் அவங்க நம்ம காட்டும்போது தான் அது நம்மள எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் நமக்கு அவங்க காட்டினாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கண்ணால பார்க்க முடியாது, பக்குவமின்மையால அது புரியாது நமக்கு. ஸோ அதுதான் விஷயம். ஓகேங்களா? ஸோ அப்போ அத்தனை ஆன்மாக்கள், நமக்கு நல்ல ஆன்மாக்கள், உயர்நிலையில இருக்கிற ஆன்மாக்கள் நமக்கு வழிகாட்டுறதுக்கு இருக்கு. ஸோ அதை நம்ம பயன்படுத்திக்கோங்கன்றேன். அது ஏதோ வள்ளலாருக்கு ஞானசம்பந்தர் வந்து காட்டினாருன்னா அவங்க 2 பேருக்கும் ஒரு டீலிங் இருக்கு. அவங்க எல்லாம் புனிதர்கள்,
ஞானிகள் அப்படின்றதுக்காண்டி இல்ல, நமக்கும் காட்டுவாங்க, நாம கேட்டாலும் நமக்கும் பாசிபிள் தான்ற. ஏன் ஈவன் எனக்குமே ஒரு இப்படி ஒரு சினாரியோல நடந்தது எல்லாமே இப்படிதான். ஓகேங்களா, அன்னைக்கு ஒரு நாள் அந்த ஒரு ராத்திரில படிக்கிறது இப்படிதான். ஓ, ஞானசம்பந்தருக்கு, அதான் ஞானசம்பந்தர் வள்ளலாறு காட்டியிருக்காரு, சோ அது ஒரு நல்ல இது, அவங்களுக்கு அவர் காட்டுறாரு, நமக்கெல்லாம் யார் காட்ட போறா அப்படின்னு நினைச்சுதான் நானே ஈவன் அப்படிதான் நானும் படுத்தேன் அன்னைக்கு ஒரு நாள் ராத்திரி. இந்த மாதிரி ஒரு கிரஞ்சித்தனமா பேசிட்டு தான். எப்படி அப்படின்னா இந்த மாதிரிதான், நமக்கெல்லாம் யாரு இருக்கா, நமக்கெல்லாம் யாரா வரப்போறா அப்படின்ற மாதிரி. ஆனா அன்று இரவு படுத்து தூங்கும்போது அந்த ஒரு நேரத்துல அந்த ஒரு பொழுதுல பாத்தீங்கன்னா அந்த ஒரு உயிர் அனுபவம் கிடைச்சது. அப்கோர்ஸ். ஸோ அப்போ அது ஒரு மறுநாள் காலையில வீச்சு பார்க்கும்போது தெரிய வருது, ஆமா அந்த மாதிரிலாம் ஒரு இது இருக்கு, நமக்கு ஏதோ ஒன்று நடந்ததுல அப்படின்ட்டு. ஸோ அது ஏன் நான் அதை மெயினா இங்க சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு வகையில நமக்கு கேட்டா நடக்குது, ஆனா நம்ம கேட்கறதுக்கு தான் இங்க இல்லை. அதே சமயம் கேட்டுக்கிட்டோம் இருந்துகிட்டு எதிர்பார்த்துக்கிட்டோ இருக்கக்கூடாது. இயல்பா நம்ம நம்மளுடைய தன்மையில இருந்து பழக வேண்டிய ஒழுக்கத்துல நின்று ஜீவகாரணத்துல நின்று நம்ம போகும்போது இதெல்லாம் சாதாரண விஷயம்தான், கிடைக்கக்கூடியதுதான். அதனால இது ரொம்ப பெரிய விஷயம்லாம் நீங்க நினைச்சுக்க வேண்டாம். ஏன்னா இத்தனை ஆன்மாக்கள் அந்த ஓட் புல்லிங்ல இல்லைன்னு கவலைப்பட்ட ஆன்மாக்களுக்கு தான் சொல்றேன். ஓகேங்களா? ஸோ இப்போ புரியுதா அந்த டாபிக் நாம ஏன் எடுக்கிறோம், கவர் பண்றோம் அப்படின்ட்டு? ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். இதோட நாம முடிச்சுப்போம். இவ்வளோ தூரம் இவ்வளோ நேரம் உட்காந்து பாக்குது பத்தியா இவ்வளோ ஆன்மாக்கள். ஐ லவ் யூ ஆல். எல்லாருக்கும் மிக்க நன்றி. ஓகேங்களா? ஸோ அதனால எல்லாருக்கும் குட் நைட். போய் தூங்க போவோம். நல்ல ஒரு பயனுள்ள ஒரு பதிவா இது அமைஞ்சது. மற்ற ஆன்மாக்களுக்கும் இது பயனுள்ள பதிவா போய் சேரும். யாரு கடைசியில ஆலோ சொல்றது? இரியா முடிக்க ஒரு ஃப்ளோல போயிட்டு இருக்கேன்ல, திடீர்னு இந்நேரத்துக்கு ஆலோக்கலாம்னா எப்படி மறுபடியும் எல்லாம் நல்லா இது பண்ண முடியாது. கொஞ்சம் பொறுங்க, நான் முடிச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அதனால சோல்ஸ் போய் தூங்குங்க நல்லா. இதை வாங்கி போட்டது உங்களுக்கு உள்ள உங்க சோல்ல வேலை செய்யும். அது அடுத்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா அடுத்த கட்டத்துக்கு கூட்டிட்டு போவோம். இதை ரெக்கார்ட் பண்ணி எடுத்துட்டு போய் மற்ற ஆன்மாக்களுக்கு நம்ம போட்டு காட்டுவோம். ஓகேங்களா? ஸோ நன்றி. ஸோ இது நானே அல்ல, நான் உங்க நண்பன் வராஸ் கோயர். குட் நைட்.